Assalamu alaikum and very good evening everyone. எமது ஸ்மார்ட் மைண்ட்ஸ் கவுன்சிலிங் அண்ட் ட்ரைனிங் சென்டர் கல்வியகத்துடன் இணைந்து இன்றைய அமர்வில் பங்கு பற்றுகின்ற அனைவரையும் எமது ஸ்மார்ட் மைண்ட்ஸ் கல்வியகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி எங்களோட ஸ்மார்ட் மைண்ட்ஸ் கல்வியகத்துல நிறைய செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி செஞ்சுட்டு வரோம். அழகா நிறைய ட்ரெயினர்ஸ் பல வித்தியாசமான டாபிக்ஸ் அண்ட் கன்செப்டோட நிறைய எஃபெக்டிவான செஷன்ஸை செஞ்சு எங்களுக்கு நிறைய புது விஷயங்களை தியரி பேஸ்டாவும் ப்ராக்டிக்கல் பேஸ்டாவும் சொல்லி தந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட இந்த செஷனை இன்னும் எனர்ஜெட்டிக்கோட இன்னும் எனர்ஜியோடையும் பவர்ஃபுல்லோடையும் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் பேஸை கலந்து நமக்கு சொல்லித்தர ஒரு டிஸ்கஷன் மெத்தட்ல கொண்டு போறதுக்கு ஒரு அழகான டாபிக்கோட நம்மளோட எனர்ஜெட்டிக்கான ட்ரெயினர்ஸ் 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்கும் உறவுகளின் பலம் கோபத்தின் பலவீனம் என்ற தலைப்புல இன்றைய செஷனை செய்ய போற 2 பேரும் ப்ரொஃபஷனல் ட்ரெயினர்ஸும் சர்டிஃபைட் மாஸ்டர் ட்ரெயினர்ஸுமான மிஸ்ஸஸ் மஃபாசா முனாஃப் அண்ட் மிஸ்ஸஸ் ஷிஃபானி ஷம்ஷீர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம். பிபிடி ஷேர் ஆகுதா? யாராவது ஷிஃபானி, நீங்க நான் சொன்ன மாதிரி பிபிடி செஞ்சில்லையே ஷிஃபானி? சரியா தானே செஞ்சிக்கிறேன். நீங்க டைமுக்கு முடிக்கலன்றதுக்காக வேண்டி தானே நான் இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம்னு வந்தேன். இல்லையே ஷிஃபானி, நீங்க பாருங்க, நான் தந்தது செய்யாம வேறு ப்ரொஃபைல் முன்னுக்கே போட்டு வச்சுக்கிறீங்க. இல்ல, இது கொஞ்சம் ப்ரொஃபஷனலா ஆயிக்கும் சரியாயிக்கும்னு தான் இப்படி ஒரு கான்செப்ட்ல செஞ்சேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் என் நோக்கமா ஆயிக்குது. ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க? இல்ல, அது சரி வரல. நீங்க செஞ்சுக்கிறது எனக்கு செட் ஆகல. நான் உங்களுக்கு தந்ததையும் உங்களுக்கு செய்ய இருந்துச்சு ஷிஃபானி. இல்ல மஃபாஸ், அப்படி சொல்ல வானேன். இதுலயும் இருக்கிற விஷயத்தை எடுத்துட்டு போமே, டைமுக்கு முடிக்கணும் என்று தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். இப்ப நான் ஹெல்ப் பண்ணினதே பிள்ளைன்ற மாதிரி நீங்க சொல்றீங்களே. நீங்க எப்பயும் இப்படித்தான், என்ன சரி ஒரு விஷயத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணின உடனே அதுல குறைத்தான் கண்டுபிடிப்பீங்க. ஹெல்ப் தான் பண்ணினாங்கன்னு ஒரு கிராட்டிடியூட் தேவையில்ல, அது கோவப்பட தேவையில்லையே, செஞ்சு தானே தந்திக்கிறேன். இல்ல ஷிஃபானி, எனக்கு செட்டியது இல்லை இதுல. இல்ல அப்படி சொல்ல வேணாம். அடுத்தடுத்த இதுவெல்லாம் கொஞ்சம் பாப்போமே. முடிச்சிக்கிறோம் தானே, எப்படி சரி முடிச்சு தந்தேன் தானே இன்றைக்கு நான் உங்களுக்கு. இப்படி சொல்ல வேணும் மஃபாசா, நீங்க இப்படி சொல்றது சரியான கஷ்டமாக்கி. ஷிஃபானி, அப்ப நீங்க கண்டக்ட் பண்ணுங்க ப்ரோக்ராமா. நான் லீவ் ஆகுறேன், சரியா? ஓ, அப்ப தப்பெல்லாம் மேல தானோ? உங்களுக்கு செஞ்சு தந்ததான் பிள்ளைன்னு நினைக்கிறீங்க தானே? இதுல ஹெல்ப் பண்ணினதை நீங்க பார்க்க இல்லையே, அப்படி சொல்ல வேணும். அப்ப நான் லீவ் ஆகுறேன், நீங்க ப்ரோக்ராம கண்டினியூ பண்ணுங்க. மஃபாசா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் லீவ் ஆகுறேன். இது சரி வராது. மஃபாசா, மஃபாசா, மஃபாசா பேசுங்க மஃபாசா. எஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி பயந்துட்டீங்களா? என்னடா இவங்க 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இல்ல, நான் சும்மா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் வருது அப்படின்னு பாக்குறதுக்காக வேண்டிதான் செஞ்சோம். இப்ப நாங்க 2 பேரும் வந்து சும்மா சின்ன ஒரு கொஞ்சம் நடிச்சோம், சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்த பார்க்க கொள்ள வந்து என்ன மாதிரி ஃபீல் ஆகிச்சு? இப்ப நான் அவட மேல கோவத்தை காட்ட கொள்ளையும் அவ என்ன மேல கோவத்தை காட்ட கொள்ளையும் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லையா?
உண்மையிலேயே இந்த ஒரு செகண்ட்றது வந்து நானும் அவங்களும் வந்து சும்மா தான் பேசினோம் உண்மையிலேயே. இப்ப நாங்க 2 பேரும் சண்டை பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு பார்க்க கொள்ள வந்து உங்களோட மனசுக்கு ஒரு பதட்டம் வந்திக்கும் இல்லையா? நிறைய பேர் வந்து படபடன்னு அடிச்சிக்கும் சில பேருக்கு வந்து. நான் அவக்கு குரல் ஒசத்தி பேசக்கொள்ளையும் வந்து நான் முகம் சொல்லிக்க கொள்ளையும் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? நாங்க இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து இந்த கோவத்தை பத்தி தான். சரியா? பயந்துட்டீங்களா? எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கொஞ்சம் உங்க சாட் பாக்ஸ்ல மெசேஜ் போடுங்க பாப்போம். எங்க 2 பேரையும் இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சு? என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க? அப்படின்றத கொஞ்சம் நீங்க சாட் பாக்ஸ்ல போடிடுமா? செட் பாக்ஸ் ஓபனா தான் நிக்குது, போடலாம். ரைட். பர்சனலா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. 2 பேரையும் சத்தம் உடனே ஃபைட் மாய் வந்ததை கேட்டு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சிச்சின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அடுத்த மெசேஜ் வந்து என்ன செய்யற, ஜூம் அவுட் லீவ் ஆகிருவோமா என்ற மாதிரி தோணிச்சுன்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இப்படியான தாட்ஸ் வந்திருக்கும் தானே ஃப்ரெண்ட்ஸ்? எஸ் டியர்ஸ். எனக்கு மெசேஜ் படிக்கிறாங்க. தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு என்னடா செய்யறேன்னு தெரியாம அப்படியே ஷாக் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் சும்மா கொஞ்சம் நடிச்சது தான். சரியா? இப்ப நீங்க பாருங்க, நாங்க வந்து இந்த ஆன்லைன்ல ஜூம்ல ஸ்கிரீனுக்கு பின்னுக்கு இருந்து தான் பேசினோம். சரியா? இதுக்கே உங்களோட மனசும் உங்களோட உடம்பும் வந்து இவ்வளவு தூரம் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, உண்மையான வாழ்க்கையில எங்கட வீட்டுல நாங்க வேலை செய்யற இடங்கள்ல எங்களுக்கு முன்னுக்கு ஈக்கிறவங்க மேல நாங்க கோவத்தை காட்டக்கொள்ள அவங்க எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். சரியா? நாங்க கோவப்படக்கொள்ள அடுத்தவங்க எப்படியான நெகட்டிவ் தாட்ஸ், அடுத்தவங்களுக்கு எப்படியான நெகட்டிவ் தாட்ஸ் வரும் அப்படின்றதையும் கொஞ்சம் எப்படியான நெகட்டிவ் தாட்ஸ் வரும்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம். சில பேரு மைண்ட்ல ஓடிட்டிக்குமே, இவங்க என்ன மேல இறக்கமே இல்லையோ அப்படின்னு தோணும். சில பேருக்கு நான் எப்பவுமே இவங்களுக்கு ஒரு பாரமாவே தான் நிக்கிறேனே அப்படின்ற மாதிரி தோணும். சில பேருக்கு வந்து இவங்களோட முன்னுக்கு நான் இனி வரவே படாது அப்படின்னு தோணும் இல்லையா? சில பேர் வந்து இவங்களோட எதையுமே பேசப்படாது அப்படியே விளையிட்டு வைத்தரணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்படிப்பட்ட மோசமான எண்ணங்களை தான் எங்களோட கோபம் வந்து மற்றவங்களோட மனசுக்கு உருவாக்குது இல்லையா? ஒரே நேரத்துல 2 உறவுகளுக்கு இடையிலான ஒரு பெரிய சுவர் ஏற்படுது. சரியா? ரைட். இப்ப அடுத்தது நாங்க போறோம். கோவம்னா என்ன? அது ஏன் வருது? சரியா? அது நாங்க அதை எப்படி எங்களோட உடம்புல இருந்து ஆரோக்கியமான முறையில ரிலீஸ் பண்றது? இப்படியான முக்கியமான சில தலைப்புகளை தான் பார்க்க போறோம் இந்த செஷன். ஓகே ரைட். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நீங்க ஷிஃபானி ஸ்கிரீன் ஸ்லைட் ஷேர் ஆகுது தானே? ஸ்டப் ஆகிக்குது. சரி, ஷேர் ஓகே. ஆகுது இல்ல ரைட். இப்ப பாருங்க. இன்னும் இல்ல. சரி, ஓகே. அடுத்தது வந்து இப்ப நீங்க பாருங்க, நாங்க சின்ன வயசுல இருந்தே கோவத்தை வந்து எப்படி நினைச்சிருக்கிறோம். சரி, கோவத்தை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க. செக் பாக்ஸ் ஓபனா தான் இருக்குது. நீங்க ஃப்ரீயா மெசேஜ் போடலும். இந்த செஷன் சொல்றது வந்து நான் மட்டும் பேசுறதோ, ஷிஃபானி சிஸ்டர் மட்டும் பேசுறதோ இல்ல, நாங்க 2 பேர் தரப்பினரும். சரியா? நீங்களும் பேச போறீங்க, நாங்களும் பேச போறோம். சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க வந்து கோபம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? கோபத்தை பத்தின உங்களோட அபிப்பிராயம் என்ன? அது ஒரு நல்ல விஷயமா, கெட்ட விஷயமா, என்ன மாதிரி உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்னது இதுல ரைட், ஓகே. உங்களுக்கு ஓப்பனா மெசேஜ் பண்ண கஷ்டமானவங்க இஷ்யூ இல்ல, நேத்து ஒரு மாதிரி உங்களுக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணிடும். செட் பாக்ஸ் ஓப்பனா தான் நிக்குது. நீங்க மெசேஜ் போடுங்க. என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? கோபம்னா என்ன? உங்களுக்கு கோபத்தை பத்தின அபிப்பிராயம் என்ன இருக்குது? கெட்ட விஷயம் வேணா? ஒரு கெட்ட குணம், கோபப்படுறவங்க மோசமானவங்கன்னு சொல்றீங்களா? அதுதானே நாம சின்ன வயசுல இருந்தே வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, கோவத்தை ஒரு கெட்ட குணம்னு சொல்லியும் கோவப்படுறவங்க எல்லாம் மோசமானவங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களோட தாட்ஸ் சொல்லிக்குது. ஆனா சைக்காலஜி ரீதியா என்ன சொல்லுது தெரியுமா? கோவம்ன்றது சொல்றது ஒரு நோயோ இல்லாட்டி ஒரு கெட்ட பழக்கமோ இல்ல. அது எங்களை சேவ் பண்ற, எங்களை பாதுகாக்கிற, ஒரு எச்சரிக்கிற, எங்களுக்குள்ளேயே உருவாகிற ஒரு இயல்பான தற்காப்பு உணர்வு அப்படின்னு சொல்லி
சைக்காலஜி சொல்லுது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப எங்க வீட்ல வந்து எல்லாரும் வந்து ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுவோம் அப்படித்தானே. இப்ப ப்ரெஷர் குக்கர்ல வந்து அடுப்புல வச்ச பிறகு கொஞ்சம் டைம் போக்கல என்ன செய்யும், உள்ளுக்கு இருந்து ப்ரெஷர் அதிகமாகினோடனே அதுல இருந்து என்ன வரும், விசில் சத்தம் வரும். முஃபாஸா ஸ்கிரீன் வருது இல்லையா? ஸ்கிரீன் வரல. சரி, ஓகே. சரியா, அப்ப என்ன மாதிரி தாட்ஸ் வரும் எங்களுக்கு? இப்ப விசில் அடிக்குது. விசில் அடிச்ச உடனே நாங்க என்ன பண்ணுவோம், அந்த விசில் சாரி ஒரு 2 மினிட்ஸ் டைம் அதான் சொல்லுது. ஓகே டியர்ஸ், நாங்க இப்ப வந்து ப்ரெஷர் குக்கரை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ரைட். ப்ரெஷர் குக்கர் வந்து விசில் அடிக்கும் இல்லையா? அப்ப யாரும் வந்து அதை போயிட்டு இது ஒரு கெட்ட ப்ரெஷர் குக்கர் விசில் அடிக்குது அப்படின்னு சொல்றோமா? இல்ல தானே. அது ஏன் அந்த விசில் சவுண்ட் ஏன் வருகுது, அது உள்ளுக்கு இருந்து ப்ரெஷர் கூடின பிறகு அது வெடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி அது தனக்குள்ள இருக்கிற அந்த பாரத்தை குறைக்குது, அப்படித்தானே. அத போலத்தான் எங்களுக்கு வர கோவம், அது எங்களோட கெட்ட குணம் ஒன்று இல்ல, அது எங்களோட மனசு வெடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி அலர்ட் பண்ற ஒரு விசில் தான் அந்த கோவம். சரியா? உண்மையிலேயே வந்து ட்ரூவான ஒரு ஹீலிங் என்ன எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியுமா? எங்களோட கோபத்தை வந்து நாங்க எப்போ ஒரு கில்ட் ஃபீலிங்கோட பாக்குறத நிப்பாட்டுறோமோ அப்பதான் வந்து அந்த ஒரு ட்ரூவான ஹீலிங் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இப்ப குக்கர் விசில்ற மாதிரி அது எங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு காது கொடுத்து கேட்க தொடங்க கொள்ளத்தான் வந்து எங்களுக்கு வந்து அதுல ஆன்சர் கிடைக்கும். சரியா? இப்ப இந்த கோபத்தை பொறுத்தவரையில அது ஒரு மெசஞ்சர் அப்படின்னு சொல்லிடும். அப்படின்னு சொன்னா வந்து எப்ப எல்லாம் இந்த மெசஞ்சர், அதாவது கோவன்ற மெசஞ்சர் வந்து எங்களோட அந்த மனக்கதவை தட்டுறானோ அப்போதெல்லாம் எங்களுக்கு கோவம் வரும். சரியா? சோ இப்ப நாங்க பார்க்க போறோம், இந்த மெசஞ்சர் வந்து எப்பவெல்லாம் எங்களோட மனக்கதவை தட்டுறான் அப்படின்னு வந்து நாங்க முக்கியமான 3 டைம்ல பாக்குறோம். சரியா? ஒன்று வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தனிப்பட்ட எல்லைகள் மீறப்படும் போது அப்படின்னு போட்டிக்குது. அப்படின்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கொள்வோம், இப்ப நாங்க வந்து வீட்டுல வந்து நைட் மார்னிங் எலிமினத்துல இருந்து நைட் வரைக்குமே ஓடி 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 வேலை செய்யறோம். சரியா? ஆனா எங்களோட தனிப்பட்ட அந்த உழைப்பை மதிக்காம எங்களுக்கு ஓய்வு நேரமே தராம, சரியா, எங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து இவளுக்கு என்ன வேலைக்குது அப்படின்னு சொல்லி எங்களோட லிமிட்டை தாண்டக்குள்ள எங்களுக்கு என்ன வரும், கோபம் வரும். சரியா?
ரைட். ரெண்டாவது விஷயம் எப்ப அடுத்த மெசஞ்சர் வரப்போகுது, அடுத்த தாட்ட போகுதுன்னு சொன்னா, எங்களுக்கு வந்து ஒரு அநீதி நடக்கிறத நாங்க ஃபீல் பண்ணக்கூடாது. சரியா? வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சாச்சு, நாங்களே செஞ்சுட்டு ஒரு சின்ன குறை கூட வந்துடக்கூடாது பார்த்து 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 எல்லா வேலையும் முடிச்சது பிறகு ஒருத்தர் வந்து, சரியா, இதுல குறை சொன்னாக்க எப்படி தோட்ஸ் வரும் எங்களுக்கு அன்னைக்கு? நான் பண்றதெல்லாம் நல்லது தான், அந்த நல்லதெல்லாம் யாருக்குமே விளங்காது, ஆனா தப்பு மட்டும் எல்லாருக்குமே தெரியுது அப்படின்ற எங்களுக்கு ஒரு அநீதி நடக்கிறத நாங்க உணரக்குள்ள எங்களுக்கு என்ன வரும்? கோபம் வரும். சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மூணாவதா வந்து எங்களுக்கு ஆழமான மனக்காயங்கள் வந்து வரக்கொள்ள. சரி, அதாவது மனக்காயங்களை நாங்க பூட்டி வைக்கக்கொள்ள. இப்ப வீட்டுல ஹஸ்பண்டோடயோ இல்லாட்டி மாமியாரோடயோ இல்லாட்டி மைனிமாரோடயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோடயோ யாரோ எங்களை வந்து ஒரு வார்த்தையால எங்களை காயப்படுத்திப்பாங்க. அதை வெளியில சொல்ல இயலாம அளவும் இயலாம மனசுக்குள்ள அப்படியே பூட்டி வச்சுப்போம் இல்லையா? இந்த இடத்துல என்ன நடக்கும்? அப்படியே என்ன செய்யும்? அந்த ஆஹ் கோபம் அப்படியே வெளியே வரும் இல்லையா? சோ இப்படி எங்களுக்குள்ள ஈக்கிற அந்த கோபம் வந்து, சரியா, மாறி 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 சில சந்தர்ப்பங்கள்ல வெளியே வந்து கொண்டு நிக்குது. இப்ப இங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது. இந்த கோபம் வந்ததுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஏதோ ஒரு தப்பு நடக்குது, நீ ஒன்ன பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுது. சோ கோபம்னு சொல்றது எங்களுக்கு நாங்களே குரல் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பு அரண் அப்படின்னு சொல்லி. சோ இன்னைக்கு செஷன்ல மிச்சம் உன்னதமான ஒரு ரகசியத்தை நாங்க அவங்களோட ஷேர் பண்ணிக்க போறோம். என்னன்னு சொன்னா, கோபம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சுய அன்பு அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் ஷொக் ஆயிக்குதாக்குமே, இது என்னடா இது, மத்தவங்க எங்களை தவறா நடத்துறது, எங்களால ஏத்துக்க முடியாத விஷயம் எல்லாம் கோவத்தை வந்து இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி இல்லையா? இப்ப நீங்க சும்மா இப்படி பாருங்க. இப்ப ஒரு as a பேரண்டா ஒரு மாமா வந்து ஒரு மதர் வந்து அவட பிள்ளைய தூங்க வச்சுட்டு கஷ்டப்பட்டு வீட்டெல்லாம் தொடச்சி கூட்டி நீட்டா வச்சுக்கிறாங்க அப்படின்னு வைப்போம். இப்ப ஹஸ்பண்டோ இல்லாட்டி எங்களோட மத்த பிள்ளையோட வந்து வெளியில இருந்து வந்து சேத்தோட வந்து அப்படியே அந்த நிலத்தை மிதிச்சாக்கா எங்களுக்கு உண்மையிலேயே எப்படி ஃபீல் ஆகும்? எப்படி என்ன ஃபீல் ஆகும் பண்ணதுக்கு நாங்க என்ன ரியாக்ட் பண்ணுவோம்னு சொல்லுங்க பாப்போம். அப்படியே கோவம் அப்படியே பொத்துட்டு வந்துரும் இல்லையா? அது ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? அங்க கோவம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் கஷ்டப்பட்டு செஞ்ச வேலையை ஒரு சொட்டு கூட மதிக்கலையே, ஹெல்ப் பண்ணாட்டி பரவாயில்ல, அதை மதிச்சு அதை திருப்பி அலட்சியப்படுத்தாம கேளும் தானே அப்படின்ற எங்களோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த சுய அன்பு நினைக்குது. சரியா? நாங்க அன்பாவும் கனிவாவும் நடத்தப்பட தகுதி உள்ளவங்க அப்படின்ட்டு எங்களுக்குள்ளேயே அந்த சுய அன்பு ஆழமா நம்புது. சரியா? எங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு மோசமான ஒரு அலட்சியத்தை வந்து நாங்க ஃபேஸ் பண்ணக்குள்ள இந்த சுயமாய்க்கிற அந்த அன்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு கோபம் அப்படின்னு உருவெடுத்து எங்களுக்கு ஒரு அலர்ட் தருது. சரியா? எப்படி தருது? நீங்க வந்து இனிமே அந்த அந்த நான் எனக்கு அந்த இந்த அநீதியை தாங்கல அப்படின்றதுக்காக ஒரு அலர்ட் தந்து நாங்க அப்படியே கோபமா மாறுறோம். சரியா? அப்ப கோபம் வரக்குள்ள எல்லாரும் நாங்க மோசமான ஆட்களா? நிறைய பேர் மைண்ட் செட் கோபம் வருதுனால நான் ஒரு மோசமானவ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி தான் அவங்களுக்குள்ள இருக்குது. சோ இனி யாருமே வந்து அந்த குற்ற உணர்ச்சி அளிக்குவாங்க. சரியா? ரைட். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் பார்க்கணும் என்னன்னா, இப்ப நான் சொன்னேன் கோபம்னு சொல்றது ஒரு சுய அன்பு, அது வந்து ஒரு தப்பான விஷயம் இல்ல, நீங்க கில்ட்டா ஃபீல் பண்ண தேவைன்னு சொன்னேன். சரியா? சரி, இதை அப்படியே ஒரு மெசேஜ எடுத்துட்டு ரைட், கோவம்ன்ற நல்ல விஷயம் தான். சோ நான் வந்து நல்லா கோவப்படையிலும் எப்படி ஹஸ்பண்ட் கிட்ட கோவப்படையிலும் பிள்ளைகிட்ட கோவப்படலும் வீட்டுல எல்லார்கிட்டையும் கோவப்படையிலும் அப்படியா? கோவம்ன்றது நியாயமானதான் அப்படின்னு நினைக்கிறதா? அப்படின்னு நினைக்கிறாது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, குக்கர்ல வந்து விசில் வருது தானே? சரியா? அந்த உள்ளுக்கிற விசில் வந்து எங்களுக்கு என்ன நியூஸ தருது? அதாவது சிக்னல் ஒண்ணு தருது. அந்த சிக்னல் கிடைச்சோடனே நாங்க என்ன செய்யறோம்? ஓடி போயிட்டு அடுப்பை வந்து சிம்ல வைப்போம் இல்லையா? இல்லாட்டி என்ன செய்வோம்? அதை போயிட்டு ஆஃப் பண்ணுவோம். செய்வோமா இல்லையா? சொல்லுங்க, செய்வோம் இல்லையா? ரைட். அப்படி செய்யாம விசில் அடிக்க கொள்ள அது குக்கர்ல இஷ்டம், அது அடிச்சுட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்க விட்டுட்டோம்னு சொன்னா என்ன நடக்கும்? அடுத்த ஸ்டெப்ஸா என்ன நடக்கும்? குக்கர் வெடிச்சிரும். அப்படித்தானே? சோ அத மாதிரிதான் எங்களோட கோபம்ன்ற இந்த மெசஞ்சரும்.
சரியா? அவர் ஒரு மெசஞ்சரா வந்து எங்களுக்கு அலர்ட் பண்றது உண்மைதான். ஆனா அந்த மெசஞ்சர் கொடுத்த இன்ஃபர்மேஷனை நாங்க புரிஞ்சிட்டு உடனே எங்களை கட்டுப்படுத்தணும், எங்களை மேனேஜ் பண்ணணுமே தவிர ஏந்த கோவம் நியாயமானது அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க மேல வன்முறையை கொட்டக்கூடாது. சரியா? கோவம் வாரது தப்பு இல்ல. சரி. ஆனா அந்த மெசஞ்சர் கொண்டு வந்த அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அதை நான் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போறேன் அப்படின்றது தான், அதுதான் எங்கட அந்த ஆரோக்கியமா அதை எப்படி நான் ரிலீஸ் பண்ண போறேன்ன்றதுதான் மிச்சமே முக்கியம். சரியா? சோ இன்னைக்கு நாங்க அந்த எங்களை காப்பாத்த வந்த அந்த மெசஞ்சர் எங்களோட உடம்புக்குள் நுழையும் போது என்னென்ன அறிகுறிகளை காட்டுது அப்படின்றத வந்து, அதாவது வார்னிங் சைன்ஸ் என்னென்ன காட்டுது அப்படின்றத வந்து நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ஷிஃபானி. எஸ், தேங்க்ஸ் முஃபாசா. கோவம்ன்றது வந்து எனக்கு கிடைக்கிற ஒரு சுய அன்பு என்றது வந்து நாங்க இவ்வளவு நேரம் தெளிவா பார்த்தோம். அடுத்த ஸ்டெப், இந்த கோபம் வந்து வர முந்தி ஒரு இன்டர்னல் அலாம் சிஸ்டம் வந்து என் பொடிக்குள்ளிக்கு இருக்கு. அதை நாங்க கவனிக்கிறோமான்றத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஈவினிங் டைம் நாங்க ஆஸ் அ மதரா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்னு வைங்க. கிச்சன்ல வேலையோட முடிச்சுட்டு மற்ற ஒர்க்குக்கு ரெடியா இருக்கிறாரு, முடிச்சுட்டு இருக்கிறோம். இந்த நேரம் எங்கட புள்ள என்ன செய்யுதுன்னு சொன்னா, முன்னுக்கு வந்து ஹால்ல ஒரு கிளாஸ் பாட்டிலையோ கிளாஸையோ போட்டு உடைக்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே செய்யற வேலையை வச்சுட்டு ஓடி வரும். வந்த உடனே என்ன செய்யறோம், எனக்குளுக்கு நிறைய எல்லாம் சீக்குது. சில பேருக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, வந்த உடனே பேச்சு வராது, தொண்டை அப்படி இறையினமா வைக்கும். சில பேருக்கு காதெல்லாம் சூடாகிற மாதிரி, சில பேருக்கு இப்படி கையெல்லாம் பொத்தி கொண்டு வருமா இல்லையா? இப்படி நிறைய சைன்ஸ் இருக்குது, ரைட்? இதெல்லாம் வந்து எங்களோட பொடி எங்களுக்கு தர ஒரு எலாம், இன்டர்னல் எலாம். அதாவது எனக்கு கோபம் வரப்போகுது என்றதுக்கான ஒரு எலாம். ஒரு 5 செகண்டுக்கு முந்தி இந்த அலாம் வந்து எங்களுக்கு கிடைக்கும். இந்த அலாம் வந்த உடனே அந்த அலாம் எடுத்துக்கொண்டு நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்ன்றது வந்து என் கையில தான் இருக்கு. அந்த ஸ்னூஸ் பண்ணுவோமே அலாம் அடிச்சோடனே, அது மாதிரி செய்யறோமா என்றதை பாக்குறதுக்கான ஒரு இன்டர்னல் அலாம் சிஸ்டம் தான் இந்த சயின்ஸ். சிலவங்களுக்கு வந்து இப்ப பிசிக்கல் சயின்ஸா வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் போட்டிக்கிறேன். எங்களோட முகம், காதெல்லாம் வந்து சூடாகும், ஃபீலிங் ஹாட், உடம்பே ஒரு சூடான மாதிரி கொதிக்கிற மாதிரி இருக்கும். எங்களோட கைகள் எல்லாம், தசைகள் எல்லாம் வந்து இறுகி போகும், நெஞ்சு படபடன்னு அடிக்கும், நிறைய வேர்க்கும். ஓவா இல்லையா? இதோட இப்படி சிக்னல் கிடைச்சதோட எங்களோட பிஹேவியரல் சிக்னல் எப்படி இருக்கும்னு சொன்னா, எங்களுக்கு தெரியாமலே எங்களோட குரல் வந்து உயரும், சத்தமா பேச தொடங்குவோம், புள்ளைகளை பார்த்து சத்தமா ஏசுவோம். இல்ல அது வேறொரு சிச்சுவேஷனா இருந்தா வார்த்தை வாதங்கள்ல வந்து இறங்குவோம். மற்றவங்களோட வந்து எதிர்வினையா பேச ஸ்டார்ட் பண்ணுவோம். வேற என்ன செய்வோம்? இல்லாட்டி சிலவங்க வந்து அப்படியே வந்து ஷட்டிங் டவுன் ஆகும், ஒன்றுமே பேசாம ஒரு உறைஞ்ச போன மாதிரி என்று சொல்லுவோம், அப்படி ஆகிருவோம். ஓவா இல்லையா? இப்படி என்ன சரி ஓழலுக்கான சிக்னல்ஸ் என்ன சரி கிடைச்சிக்குதா? நான் இப்ப சொல்லக்குள்ள உங்களுக்கு எதையாவது ரீகால் பண்ணிடலுமாய்க்குதா? ரைட். ஒரு 2 செகண்ட்ஸ் கண்ணை மூடி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த அலார்ம்ஸ் வந்து என்னத்துக்கு தருதுன்னு சொன்னா, ஓஹோ உங்களோட வந்து வெஹிக்கல் ஓவர் ஹீட் ஆயிக்குது, அதுக்கு ஒரு பிரேக் போடுங்க என்றதுக்கான ஒரு சிக்னல் தான் இந்த இன்டர்னல் அலாம் எங்களுக்கு தருது. அப்படின்னா என்ன செய்யலாம்? நாங்க இந்த இன்டர்னல் எல்லாம கவனிக்காம போயிட்டு உடனே புள்ளார்தையோ இல்ல நாங்க யாரு மீது கோவப்படுறோமோ அவங்களோட மேல எங்களோட கோவம் எல்லாம் காட்டினா எரிமலையா வெடிச்சிருவோம் உடனே. ரைட். ஒரு 2 செகண்ட் கண்ணை மூடி, இந்த லாஸ்ட் வீக்ல உங்களுடைய அதிகமா கோவப்படுத்தின ஒரு செஷனை வந்து ஒரு விஷயத்த உங்களுக்கு நினைவு கூறலுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எது உங்களை அதிகமா கோவப்படுத்திச்சு, என்ன விஷயம்? அப்படி ஒரு கோபம் வாரதுக்கு முந்தைய ஓகே, கண்ணை துறக்கலாம், ரீகால் ஆகிக்கும்னு நினைக்கிறேன்.
அப்படி ஒரு கோவம் உங்களுக்கு வாரதுக்கு முன்னே உங்களோட உடம்புக்குள்ளுக்கு இந்த பிசிக்கல் சயின்ஸ் சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கும், அலாம் சிஸ்டம் கிடைச்சிக்கும். அப்படி ஏதாவது அலாம் சிஸ்டம் வந்து உணர்ந்திருக்கிறீங்களா? கட்டாயம் எங்களோட உடம்பு வந்து வார்னிங் சைன்ஸ் வந்து கொடுக்கும். அப்படித்தான் அது கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு ஆல்மைட்டியால. ரைட், chat பாக்ஸ்ல ஒரு மெசேஜுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணீங்க உங்களுக்கு எப்படியான சிக்னல்ஸ் வந்துக்குது, எப்படியான வந்து இது ரெண்டு பப்ளிக்காவும் ஷேர் பண்ணலாம். chat பாக்ஸ் ஓப்பன்லிக்கு ஒரு பிரைவேட் மெசேஜுக்கு முஃபாசா. எனக்கு கோவம் வரும்போது காது ரெண்டும் நெருப்பு மாதிரி சுட ஆரம்பிக்குமா, அதோட பற்களை நர நர நரண்டு கடிக்க தோணுமா. எஸ், இதுதான் சிக்னல்ஸ், இந்த வார்னிங் சிக்னல்ஸ். இப்படி வார்னிங் சிக்னல் வந்தோடனே ஆஹா என் உடம்புகளுக்கு எல்லாம் அடிக்குது, நான் இப்ப பிரேக் போட்டு ஆகணும் என்றது வந்து நாங்க கட்டாயம் நினைவுல வச்சுக்கொள்வோம். இதுக்கு போறோம் இப்படி சிக்னல்ஸ் உங்களுக்கு வார நேரம் நினைவு வச்சுக்கோங்க, இன்ஜின் நீட்டாகிக்குது, கட்டாயம் பிரேக் கொண்டு வேணும் என்றதுக்கான சிக்னல் தான் உங்களுக்கு கிடைச்சிக்கு. ஓகேயா? வெயிட், இந்த சிக்னல் கிடைச்சோடனே கட்டாயம் ஒரு பிரேக் போடுவோம். அந்த பிரேக்ஸ் எப்படி போடலாம், என்ன செய்யலாம், ஏன் எனக்கு இந்த வேகம், ஏன் பிரேக் போடணும்னு சொல்லி இந்த இன்ஜின் எனக்கு சொல்லுது என்றதை பத்தி பார்ப்போம். முஃபாசா, முஃபாசா கேக்குதானே? ஓகே. இப்ப இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்து போட்டிக்கிறீங்கன்னா இப்படி இப்படி சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி, ரைட். நான் இப்ப உங்களை எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்படின்னா வந்து கோவம் அப்படின்னு சொல்றது வந்து வெளியில இருந்து தானா எங்ககிட்ட வருகுதா, இல்லாட்டி நாங்களாக எங்களுக்குள்ள உருவாக்குறோம்டா? என்ன மாதிரி உங்களோட ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். குயிக் 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 ஆன்சர் பண்ணுங்க. chat பாக்ஸ் ஓபன்ல தான் நிக்குது. என்ன மாதிரி, வெளியில இருந்து வர உண்டா, இல்லாட்டி நாங்க ஆனா எங்களுக்குள்ள உருவாகுற உண்டா? என்ன மாதிரி கோவம் வருகுதா, கோவம் எடுக்கிறோமா, எப்படி? நாங்களா உருவாகுது, டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன்ஸ், ரைட். இப்ப வெளியில இருந்து வாருது. ஓகே, ரைட். பிரைவேட் வெளியில இருந்து வாருது, வெளியில நடக்கிற விஷயங்கள் மூலமா எங்களுக்கு உருவாகுது, ரைட். ஓகே. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னு சொன்னா, அவங்க அப்படி பேசினாங்க அதான் எனக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னு, இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம், வெளியில வைக்கிற ஏதோ ஒரு விஷயம் தான் எனக்கு கோபத்தை தருது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா அதுதான் இல்லை, இல்லையா? என்னன்னு சொன்னா, இப்ப உங்களோட கையில ஒரு லெமனோட தாரன்னு வைங்க. லெமனை நீங்க நல்லா இப்படி புழிஞ்சிங்கன்னு சொன்னா வெட்டி, அதுல இருந்து வார சாறு என்ன சாராய்க்கும்? லெமன் சாறு தானே வரும். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்ன்ற மாதிரி லெமனை புழிஞ்சா லெமன் ஜூஸ் தான் வரும், இல்லையா? ஏன்னா அதுல கீக்கிறது லெமன் ஜூஸ் தான். அத போல்தான் ஒருத்தர் உங்களை வார்த்தையால செய்கையாலேயோ வெளியில இருந்து நசுக்கு கொள்ள ட்ரிகர் பண்ண கொள்ள உங்களுக்குள்ள ஈக்கிற கோபம் வெளியே வருது என்று சொன்னா அது வெளியில இருந்து வர இல்ல, சரியா? ஏற்கனவே உங்களுக்குள்ள தேங்கி போயிட்டிருக்கிற கோபமும் பாரமும் தான் வெளியில வருது. கோபம்ன்றது தானா வருது இல்லையா? அது வந்து எங்களுக்குள்ள இருக்கிற சில தேவைகள், ஏமாற்றங்கள், சில எண்ணங்கள் மூலமா நாங்களாகவே எங்களுக்குள்ள உருவாக்குற ஒன்றுதான் கோபம். இதை எக்ஸப்ட் பண்றீங்களா எல்லாரும்? வெளியில நடக்கிற அந்த சம்பவம் வந்து வெறும் டிகர் மட்டும்தான், சரியா? இப்ப ஒரு வெஹிக்கிள்ல பெட்ரோல் டேங்க்ல நாங்க ஒரு நெருப்பு குச்சொண்ட இப்படி சீந்தி பத்த வைக்கிற மாதிரி, சரியா? எப்படின்னு சொன்னா தீக்குச்சியில தீ வந்து வெளியில இருந்து வருது,
ஆனா அதை வெடிக்கிறதுக்கான எரிபொருள் யார்கிட்ட இருக்குது? அந்த டேங்குக்கு தானே இருக்குது இல்லையா? அது மாதிரி தான் எங்களுக்கு அப்படி எங்களுக்குள்ள ஈக்கிற அந்த டேங்குக்கு ஈக்கிறதுனால தான் கோபம் வெளியே வர்றதுக்கான விஷயங்கள் எங்களுக்குள்ள ஈக்கிறதுனால தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா கோபம் வருகிறது. ரைட். அப்படி எங்களுக்குள்ள என்னத்தான் ஈக்குது இல்லையா? அப்படி பெட்ரோல் டேங்க் மாதிரி டக்குன்னு பத்திட்டு எரியறதுக்கு அளவுக்கு நாங்க கோவப்படுறோமே, எங்களுக்குள்ள என்னத்தான் நிக்குது? ஏன் எங்களுக்கு இவ்வளவு குயிக்கா கோவம் வருது? அதுக்கான பின்னணி தான் என்ன அப்படின்றது எல்லாருமே கொஸ்டின் மார்க் கொண்டு வருதுன்னு எங்களுக்கு விளங்குது. ரைட். அடுத்தது நாங்க முக்கியமான ஒரு டாபிக்களுக்கு போறோம். இதைத்தான் பார்க்க போறோம். ஏன் எங்களுக்கு கோவம் வருகுது? சரியா? ரைட். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 8 டாபிக் வந்து இருக்குது. சரியா? ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. உங்களுக்கு ஒரு 8 விஷயம் இங்க காட்டப்படுது. சரியா? பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ட்ரபிள் பாஸ்ட், ட்ராமா, யூ சோ டூ மச் anger, இப்படி எங்களுக்கு இம்பேஷன், லோ ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படி இருக்குது. 8 விஷயங்கள் இருக்குது. சரியா? இந்த 8 விஷயமும் தான் ரீசன். இந்த 8 விஷயத்தை நாங்க இப்ப ஒவ்வொன்றா ரிலாக்ஸா பார்ப்போம். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் கேட்கறது வந்து பிசிக்கல் ஹெல்த். பிசிக்கல் ஹெல்த்னு சொல்றது உடல் நலம். இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு மதர் வந்து மார்னிங்கே 5 o'clock எழும்புறாங்க. சரியா? எழும்பிட்டு லஞ்ச் டைம் வரைக்கும் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு சரியா மார்னிங் சாப்பிட கிடைக்கிறேன்னு வச்சுக்கொள்ளுமே. மார்னிங் ஒழுங்கா சாப்பிடல, வேலை கூடனாலும் ஒழுங்கா சாப்பிடல. இவங்க என்ன செய்யறாங்க? எல்லா வேலையும் முடிச்சுட்டு மார்னிங் ஒழுங்கா சாப்பிடல, எல்லா வச்சு முடிச்சுட்டு இப்ப லஞ்ச் டைமுக்கு கிச்சன்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்ப வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன புள்ள வந்து ஓடி வந்து ஏதாவது ஒரு சின்ன பிழை செஞ்சா கூட அன்னைக்கு அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும். ஏன் கோவம் வரும் தெரியுமா? அவங்களுக்கு பிரச்சனை வந்து அந்த புள்ள செஞ்ச சின்ன பிழை இல்ல. சரியா? அவங்களோட உடம்புல இருக்கிற அந்த பசி, நைட்டுக்கு ஒழுங்கா தூங்கல, இப்ப இருக்கிற அந்த டயர்ட்னஸ், இதுதான் அவங்கள டக்குன்னு கோபிக்குது. அப்ப ஒன்னாவது ரீசன் என்ன? பிசிக்கல். சரியா? ரெண்டாவது நாங்க பார்ப்போம் எதுன்னு சொன்னா யூ சோ டூ மச் anger. சரியா? இதை பார்த்தோம்னு சொன்னா எங்கிட்ட நிறைய பேர் எப்படின்னு சொன்னா சின்னத்துல அவங்களோட வீட்டுல அவங்களோட ஃபாதர், அவங்களோட மதர் சரியா அதிகமா கோவப்படுறவங்களா இருந்திருப்பாங்க. இல்லாட்டி வந்து வீட்டுல அடிக்கடி சண்டை போடுறத பார்த்திருப்பாங்க, கத்தி பேசுறத பார்த்திருப்பாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா இதனால இவங்களுக்கு அவங்கள அறியாமையிலேயே அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அப்படியே மைண்ட்ல போய் சேவ் ஆகுதுன்னா ஒரு ப்ராப்ளம் வந்தா அதை நான் கத்திட்டேன்னு சொன்னா அந்த ப்ராப்ளத்துக்கான தீர்வு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அது ரெக்கார்ட் ஆகுது. சரியா? இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகினோடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா அது அப்படியே ரியாக்ட் பண்றது எப்படி? புள்ளிட மேல கோவத்தை எங்களுக்கு காட்டளிக்குது. கத்தினா விஷயத்த செய்யுது. நெக்ஸ்ட் நீங்க யோசிச்சு பாருங்க. கத்த கொலை வந்து நிறைய பேர் வந்து அவங்கள விட யாருக்கிட்ட கத்தினா வந்து பதில் வராதோ அவங்க கிட்டதான் போய் கத்துவாங்க. ஏன்னா கத்தினா இதை சாதிக்கலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சிருக்கும். மூணாவது என்னன்னு சொன்னா சகிப்புத்தன்மை குறைவு, இல்லாட்டி ஒரு அவசரம். சரியா? என்ன நான் நினைச்சது உடனே நடக்கணும் இல்லையா? நான் நினைச்சது உடனே நடக்கணும். நான் ஒரு விஷயம் சொன்னா உள்ள அவசரமா கேட்டே ஆகணும், எப்படி அடுத்த செகண்டே கேட்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா அவங்க லேட் பண்ணப்படா அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தருது தானே. நான் சொல்றது புள்ள உடனே செய்யல அப்படின்ற அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாம டக்குன்னு இந்த கோபம் வருகுது. சரியா? ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா வந்து இந்த ஸ்லைட் ஓகேயா? ப்ரீவியஸ் ஸ்லைட் போடவா? இது ஓகேயா? ப்ரீவியஸ்லி போடுவோமேனா? ஓகே ரைட். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து மென்டல் ஹெல்த்ல வந்து நிறைய குடும்ப பொறுப்பு, வீட்டுல என்னமான பண பற்றாக்குறை இருக்கும், ரிலேஷன்ஷிப்களுக்கு சின்ன சின்ன
சின்ன சின்ன என்னமாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மைண்டுக்கு சேர்ந்து அது ஒரு குரோனிக் ஸ்ட்ரெஸ்ஸா வந்து சேர்ந்திக்கும். அப்படியே மனசுக்கு தேங்கி பேத்திக்கும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸ் இருக்கிறதுனால நான் உமன்ஸே உதாரணம் எடுக்கிறேன். நிறைய பேர் வந்து உமன்ஸ்ன்றதுனால இப்ப வீட்டுல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து ஆஹ் பொருளாதார சிக்கலும் மைண்டுல கேட்கும். அதே நேரத்துல வீட்டுல மாமி அடுத்தது வந்து ஹஸ்பண்ட், தாத்தா, தங்கச்சிமார், இவங்க சிஸ்டர்ஸ் அவங்களோட பேச்சுவார்த்தையில ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்தது, இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்த கேட்டு அது கிடைக்காம இருந்தது. இது எல்லாமே என்ன நடக்கும்னு சொன்னா அவங்களோட மனசுலுக்கு அப்படியே ஓடிட்டே இருக்கும். சரியா? இந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு யார்ட்டையுமே காட்டிடாம அப்படியே அடங்கிக்க கொள்ள வீட்டுல புள்ள அந்த பிளேட்ல இருந்து சோறு பண்ணி கீழே கொட்டினா கூட அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே வெடிச்சு கோபமா வெளியே வந்துடும். சரியா? இங்க கோபத்துக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த குட்டி பேபியா? அவங்க அந்த கீழே சிந்தின அந்த சோறு மணிகளா? இல்ல, எங்கட மனசுல கேட்கிற அந்த பெரிய பாரம் அதுதான் அதுக்கு காரணம். சரியா? 5வது நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு கோபத்தை மேனேஜ் பண்ண தெரியாது. சரியா? அதாவது கோபம் வரக்குள்ள அதை எப்படி ஹெல்த்தியான முறையில நாங்க அதை மேனேஜ் பண்றது, சரி, எங்களோட ஃபீலிங்ஸ எப்படி நாங்க வார்த்தைகளா மாத்துறது அப்படின்ற அந்த ஒரு டேலண்ட வந்து நாங்க இன்னுமே படிச்சு கொள்ளல அப்படின்றது. உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கணும்னு சொன்னா ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கொள்ளும். ஏதோ ஒரு விஷயத்துல நாங்க செஞ்ச ஒரு விஷயத்த வந்து அலட்சியமா வச்சுக்கிறோம் அவருக்குன்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சு வச்சுக்கிறோம். அதை வந்து அவர் அலட்சியமா கணக்கெடுக்காம போறாரு. இப்ப இந்த விஷயத்த வந்து எங்களுக்கு எப்படி சொல்லு, நீங்க நான் இதை உங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சேன், இதை இக்னோர் பண்ணது எனக்கு கஷ்டமாயிருக்குது அப்படின்னு சொல்லி அமைதியா சொல்ல இயலும். ஆனா அது சொல்ல தெரியாது, இல்லாட்டி சொல்ல விருப்பம் இல்லை. சரியா? சொல்ல விருப்பம் இல்லாததுனால உடனே எப்படி ரியாக்ட் பண்றது? அதுக்கு அப்படியே கத்தி கோபமா மாறி. சரியா? அது எப்படின்னு சொன்னா காரை நல்லா டிரைவ் பண்ண தெரியும், ஆனா பிரேக் போட தெரியா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். சரியா? ரைட். 6வது நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா கோபத்தை ஓவரா கண்ட்ரோல் பண்றது. எப்படி கோபத்தை மேனேஜ் பண்ண தெரியாத ஒரு கோஸ்ட் ஈக்கிறோமோ அது மாதிரி கோபத்தை வந்து அளவுக்கு அதிகமா அடக்குற ஒரு டீம் ஈக்குது. அது எப்படின்னு சொன்னா நான் ஒரு நல்ல குடும்ப பெண்ணா குத்து விளக்காயிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி, நான் யார்கிட்டையும் சண்டை போடப்படாது அப்படின்றதுக்காக வேண்டி, கோவப்படப்படாது அப்படின்னு அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு பவுண்டரிய போட்டுட்டு என்ன ஒரு நியாயமான ஆதங்கம் வந்தாலும் கூட அதை வெளிக்காட்டாம உள்ளுக்குள்ளேயே அப்படியே அமுக்கி வச்சுப்பாங்க. சரியா? இப்ப வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் மதர் என்னமான்னு சொன்னாலோ, இல்லாட்டி வந்து ஹஸ்பண்டே என்னமான்னு சொன்னாலோ சண்டை வரப்படாது எங்க 2 பேருக்குள்ள அப்படின்றதுக்காக வேண்டி அப்படியே பேசாம இருப்பாங்க. சரியா? ஆனா இது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அப்படியே அந்த ஃபீலிங்ஸ் உள்ளுக்கு போயிட்டு அப்படியே தேங்கி, சரியா, ஒரு ஒரு நாள் சம்பந்தமே இல்லாத எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த நேரம் எல்லாம் அந்த வார்த்தைகளை வெளியே விட்டிக்க மாட்டேன், எதுவும் பேசப்படாது, ரியாக்ட் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லி அமைதியாவே இருந்துட்டு ஒண்ணுமே சம்பந்தமே இல்லாத சின்ன விஷயத்துக்காக வேண்டி எப்படி சொல்ற, வீட்டுல பிளேட் கழுவுறதுக்கு சோப் இல்லாம போனா கூட அது ஒரு பெரிய கோபமா மாறி அப்படியே வெடிச்சு எரிமலையா வெடிச்சு அப்படியே ஆத்திரப்படுவாங்க. இதுதான் 6வது ரீசன். 7வது பாக்குறோம் என்னன்னு சொன்னா குறைஞ்ச ஏமாற்று சகிப்புத்தன்மை அப்படின்னு சொன்னா வந்து வாழ்க்கையில நான் நினைச்சபடி நடக்கணும், சின்ன தடங்களையோ இல்லாட்டி சின்ன ஏமாற்றத்தையோ கூட வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. அதை தாங்கிக்கூட சகிப்புத்தன்மை நிச்சயமே குறைவாய்க்கிறது. இப்ப ஒரு பிளான் ஒன்று பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப மார்னிங் இது டக்குன்னு முடிச்சுட்டு நான் இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கிறேன். இது சில பேருக்கு வந்து டெலிடிராமாஸ் பாக்குற பழக்கம் இருக்குது. சில பேர் வந்து ஏதாவது ஒன்று எடுத்து வச்சிருப்பாங்க போன்லயோ எதுலயோ டிவிலயோ ஏதோ ஒன்று, இன்னைக்கு நான் இதை பார்த்தா நல்லா அப்படின்னு சொல்லி. உதாரணத்துக்கு நான் டிவி எடுத்துக்கொள்ளும், டிவில பாக்குறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இந்த டைம்ல ஈக்குது. சோ இந்த டைம்ல நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாக்குறதுக்கு ரெடியா வந்து நிக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா திடீர்னு சொல்லி அன்னைக்கு கரண்ட் போய்த்திருச்சு.
சோ அந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள இயலாது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்றது. இல்லாட்டி இன்னைக்கு எப்படியாலும் நேரத்தோட கொப்பாணி வச்சுட்டு நான் இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணா அன்னைக்கு பார்த்து சிலிண்டர் கேஸ் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல என்ன நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான விரக்தியாகி அதால என்ன நடக்குதுன்னு சொன்னா அது அப்படியே மனசுக்கு இருந்து அது கோபமா என்ன செய்யும், அந்த இடத்துல வெடிக்கும். வீட்டுல உள்ள மத்தவங்களோட மேல அது கோபமா காட்டப்படும். Right. 8வது என்னன்னு சொன்னா பொறுமை இல்ல, அவசரமா ரியாக்ட் பண்றது. ஒரு சம்பவம் நடந்த உடனே அது ஏன் நடந்துச்சு அப்படின்னு ஒரு செகண்ட் கூட நிமிந்து யோசிக்காம அவசரமா உடனடியாவே ரியாக்ட் பண்ணல. அப்படியே உடனே ரியாக்ட் பண்ணணும் அவங்களுக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு அப்படின்னு வைங்களேன். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு, வரக்குள்ள அவர் ஏதோ ப்ரெஷர்ல மூஞ்சி கொஞ்சம் மூடி வச்சுட்டு வராருன்னு வச்சுக்கோங்க. அவரை பார்த்தோன்னே ஏன் இப்ப வீட்டுக்கு இப்படி மூடி வாரீங்க, நான் என்ன பிள்ளை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவனோட மேல வந்து அப்படியே கோவப்பட தொடங்குறது. மனுஷன் வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனையில வந்திப்பாரு இல்லையா, அதை ஃபீல் பண்ணாம அத கொஞ்சம் பொறுமையா யோசிக்காம அவசரமா ரியாக்ட் பண்றது அந்த இடத்துல ஒரு சண்டைய உருவாக்குறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கிக்கும் இந்த 8 ரீசன்ல ஒரு 2 ரீசன் சாரி உங்களுக்கான ரூட் காஸ் ஆயிருக்கும் இல்லையான்னு சொன்னீங்க. உங்களோட எப்படி கோவம்ன்றது ஒரு மரத்துல இலை மாதிரி வெளியில தெரியுதோ அதை விட அதோட வேர் வந்து இந்த 8 காரணங்களால எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க போகுது மண்ணுக்கடியில. சரியா? அது மாதிரி உங்களோட மனசுலுக்கும் இது புதஞ்சிக்க போகுது. சரியா? ரைட். இப்ப நீங்க இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ண. ரைட். இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க, உங்களுக்கு ஸ்கிரீன்ல விளங்குது. ஒரு 8 விஷயம் இருக்குது. அதாவது நான் இப்ப சொன்ன 8 விஷயம் வந்து இருக்குது. சரியா? ஒரு ஒர்க் ஷீட் ஆயிடுது. இதுல உங்களுக்கு பொருந்தக்கூடிய 2 விஷயத்த மட்டும் நீங்க இப்ப தேர்ந்தெடுங்க, செலக்ட் பண்ணி எடுங்க. சரியா? ரைட். உங்களுக்கு வந்து தூக்கம் இல்லாம டயர்ட் ஆகிறது தான் காரணம் அப்படின்னா பிசிக்கல் ஹெல்த் தான் காரணம் அப்படின்னு சொன்னாக்கா நம்பர் 1 போடுங்க. இல்ல சின்ன வயசுல இருந்தே நான் இதை பார்த்து பார்த்து பழகிட்டேன் அப்படின்னு சொன்னா அதுல நம்பரை போடுங்க. சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து இல்ல என்ன மென்டல் ஹெல்த் தான் ரீசன் அப்படின்னா அதை போடுங்க. சரியா? ரைட். அடுத்தது அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு பொறுமையே இல்லை, எனக்கு நினைச்சது உடனே நடக்கணும் அவசரமா அப்படின்ற செட் இருந்தா அதை போடுங்க. சோ உங்களுக்கு சின்ன ஒரு டைம் வந்து நீங்க இத எந்த நம்பர்லுக்கும் ஈக்கிறீங்கன்றத வந்து நீங்க செக் பாக்ஸ்ல போடுங்க. மத்தவங்க பார்க்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா எனக்கு ஷிஃபானி சிஸ்டருக்கும் பிரைவேட் மெசேஜ்ல போடணும். குயிக் 1 தான் இருக்கணும் 2 தான் இருக்கணும்ன்ற இல்ல. உங்களோட ஒரு ரூட் கேஸா வந்து ரூட் கோஸா என்னென்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுல நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணலாம். எந்த கோபத்துக்கான காரணங்களாக இது இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி நீங்க நினைக்கிற விஷயத்தோட நம்பர்ஸை மட்டும் சேட் பாக்ஸை யூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணலாம். குயிக். அவங்களுக்கு பப்ளிக்ல போடுறவங்க வந்து பிரைவேட்டா மெசேஜ் போடலும். ஒரு சிஸ்டர் போட்டிக்கிறாங்க நம்பர் 6, நம்பர் 3 அண்ட் நம்பர் 8 இருக்கலாம். அவங்க அவங்களோட தடையாளம் கண்டிக்கிறாங்க. 6, 7, 1, 5. 6 and 7, 1 and 5. இதுல பேசிக் உங்களோட ரூட் கோஸை வந்து நீங்க அடையாளம் கண்டிக்கிறீங்க என்றது. Right. Super. Thank you for your cooperation. Thank you ஆக்டிவா எங்களோட செஷன் வீக்கிறதுக்கு. எங்களுக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்குது. இன்னும் எங்களை ஆக்டிவா வச்சுக்குது இல்லையா ஷிஃபானி? கட்டாயம் உங்களோட மெசேஜ் அடுத்தடுத்து இன்னும் சொல்லணும் என்று எங்களையும் தூண்டி கொண்டிருக்குது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்றதுக்கு நாங்க எடுத்துட்டு வந்திருந்தாலும் நீங்க ஆக்டிவா வைக்கிறது தான் எங்களை வந்து ஆக்டிவா வச்சுக்கணும். உண்மையிலே வெரி ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ். Thank you so much. இப்ப நிறைய பேர் போட்டிக்கிறீங்க இல்லையா? சில பேர் போட்டிக்கிறாங்க பிரைவேட்ல நான் கோவத்தை வந்து நிச்சயம் அடக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? ரைட். இப்ப கோவத்தை வந்து நான்
அடிச்சு வச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? உண்மையிலே தான் இந்த ரீசன் நிக்குதே, இந்த கோவத்தை வெளியே காட்டப்படாது அப்படின்னு சொல்லி இந்த மனசுக்கு பூட்டி வைக்கிறது இது எவ்வளவு டேஞ்சரஸ் ஆனதுன்னு தெரியுமா? எங்கட லேடிஸ் வந்து நிறைய பேர் வந்து இதை செய்யற இந்த டிலே வந்து செய்யறாங்க தான் சரியா. சண்டை வரக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி அந்த கோவத்தை அடக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையா நினைப்பாங்க. ஆனா அது எங்கட அந்த கோபம், அந்த அடக்குற கோபம் வந்து எங்களுக்குள்ளுக்கு என்னென்ன பண்ணுதுன்னு தெரியுமா? ரைட், வாங்க அது வந்து ரிப்புல் எஃபெக்ட் ஆயிக்கும். ரிப்புல் என்னன்னு சொல்லி குயிக்கா சொல்லிடுறேன். ஒரு தண்ணி தேங்கிக்கிறேன் இல்ல ஒரு பேசின் சரி வச்சுக்கொள்வோமே, அதுல ஒரு கல்ல போட்ட உடனே அதுல அந்த வரி வரியா ஒரு லேயர் போற மாதிரி இருக்குமே, அதுதான் ரிப்புல் எஃபெக்ட். ஒரு இடத்துல ஒரு தாக்கம் வந்ததோட அதனால வரும் எதிர்வினைகள், பக்க விளைவுகள் என்ற மாதிரி சொல்லிடணும். குயிக்கா கனெக்ட் ஆகும். இந்த ஒரு சேத்துல இல்லாட்டி ஒரு குட்டையில ஒரு ஆத்துல அமைதியான ஒரு இடத்துல ஒரு கல்லை போடுறது, அது மாதிரி தானே சிஸ்டர். ரைட், இப்ப நாங்க அடுத்தது பார்க்க போறோம். அதைத்தான் மெயினா ஷெபான் சிஸ்டர் உங்களோட சொல்ல போறாங்க நிறைய. என்ன நடக்குது இந்த மாதிரி பொத்தி வச்சுன்னு சொன்ன கோவத்தை, என்ன நடக்குதுன்றத ஷெபானி சிஸ்டர். தேங்க்யூ. இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தோம் ஏன் எனக்கு கோபம் வருது, அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கலாம் என்றதை வந்து சரியா ஐடென்டிஃபை பண்ணினோம். அப்படி ஐடென்டிஃபை பண்ணின நாங்க செய்யற அதுல ஒரு பார்த்த ஒரு விஷயம் தான், நான் கோவத்தை அடக்கி கொள்ளக்கூடியவன், மிச்சம் கட்டுப்படுத்திக் கொள்வேன் என்றதுனால. இத சிம்பிளா சொல்லணுமா, இந்த அமைதியின் விலை என்றே சொல்லலாம். எப்படின்னு சொன்னா, இந்த கோவத்தை நாங்க அடக்கி வச்சுக்கிறதுனால நிறைய பக்க விளைவுகள் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே சொல்ற இப்ப இருக்கிற ஒரு காய்ச்சல் மாதிரி அதிகரிச்சு போன விஷயம் ஒன்றுதான் இந்த மிக்ரேன், நாள்பட்ட தலைவலி. இதுக்கான ஒரு ரூட் கோஸ் அவங்க வந்து இன்றைக்கு டாக்டர்ஸ் மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இந்த கோவத்தை அடக்கி வச்சது வெளிக்காட்டாம உள்ளிக்கு அது வச்சதுனால அது வந்து மிக்ரேனா மாறி இருக்கு. இன்றைக்கு அதோட ஒரு கொமனா எல்லாத்தையும் நிற்கிறது தான் கெஸ்ட்ரைட்டிஸ். என்ன சாப்பாடு திண்டாலும் அது தொண்டைக்கு வருது, நெஞ்செரியுது, சரியான கஷ்டமாயிக்குது. எனக்கு சரி எடுத்தா மட்டும்தான் சரி, அல்சர் பிரச்சனை வர காட்டியும் போகுது. இதுக்கு ஒரு மெயின் காரணமாகவும் வந்து இந்த கோவத்தை அடக்கி வச்சிக்கிறது வந்து இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இது நான் பேசுறது வந்து பிசிக்கல் பிரான்ச், உடல் பாதிப்புகளை மட்டும் பத்திட்டாங்க இந்த ஒரு 4 விஷயமும். ஹை பிபி, பிபி லெவல், பிளட் ப்ரெஷர் வந்து ஹை பீக்குக்கு போய்த்துரும். கண்ட்ரோலே எப்படின்னா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகித்தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் என்ற லெவலுக்கு கூட இந்த கோபத்தை அடக்கி வச்சுக்கிறது வந்து கொண்டு போய்த்துரும். அதோட வந்து ரத்த அழுத்தம் குறையிறதும் வந்து கோபத்தை அடக்கி வச்சுக்கிறதுனால வரலாம் என்று வந்து இன்னைக்கு சொல்றாங்க. உடல் பாதிப்புகளா வந்து பிசிக்கலா வந்து எங்களுக்கு ஏற்பட பாதிப்புகளா வந்து ரத்த அழுத்தம் குறையிறது, மிக்ரேன் பிரச்சனை, நெஞ்செரிச்சல், அல்சர் மாதிரியான பிரச்சனைகள், ஹை பிபி, இதெல்லாம் சொல்லலாம். அதோட மென்டல் பிரான்சஸ், மனப்பாதிப்புகளாக வந்து எங்களுக்கு என்னென்ன பார்க்கணும்னா எந்த நேரமும் இருக்கு. சின்ன 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 விஷயத்துக்கு கூட துணி வெளியே காய போட்டிக்கிறோம், மழை கொஞ்சம் தூடுதா, அதுலயும் முறை இருக்கு. கிச்சனோட சம்மந்தப்படுத்தி பேசினா அடுப்புல வந்து ஒரு சோறாக்குறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம், கேஸ் முடிஞ்சு. அப்படி சின்ன 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 விஷயத்துக்குள்ள சரியான கடுமையான எரிச்சல் வரும். என்னன்னு சொல்றேன்னா, கடுமையான மனச்சோர்வு, டிப்ரெஷன் கண்டிஷனுக்கு போய்த்துருவோம். இது இந்த கட்டம் எந்த அளவுக்கு போகும்னா, முழுசா சமூகத்திலிருந்து ஒதுங்கி, வீட்டிலிருந்து ஒதுங்கி, அதிக தனிமையில் இருக்கக்கூடிய நிலைமையும் வந்து கோவத்தை அடக்கி வைக்கிறதுனால வரலாம் என்று சொல்லப்படுது. உறவுகளுக்குள்ளுக்கு விரிசல், இதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. யாரோடையும் கோஆபரேட் பண்ண மாட்டோம், பேச மாட்டோம், எங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண மாட்டோம். இல்ல, நான் ஒத்தத்தையுமே அதை காட்டாம அடக்கி வச்சுக்கிறேன். என் எமோஷனல என் ஃபீலிங்ஸை நேம் பண்ணி அதை வெளிக்காட்டாதனால இந்த பிரச்சனைகள் வரலாம் என்றது வந்து கொஞ்சம், இது வந்து நாங்க இன்றைக்கு எடுத்த விஷயத்துல ஆக கொஞ்சம் இதை பெருசா இந்த டாபிக்கே வந்து மோர் தேன் ½ hour பேசலாம். நாங்க அப்படி ஃபீல் பண்ணிக்கிறோமா? நான் கோபத்தை அடக்கி வச்சிருக்கிறதுனால, நான் கோபத்தை அடக்கின சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கலாம், எங்க ஒவ்வொருத்தருக்குமே அது இருந்திருக்கலாம். இதனால நான் வந்து சில விஷயங்களை இழந்திருக்கிறேன், இல்ல சில விஷயங்களை வந்து எனக்கு சிக்னல்ஸா கிடைச்சிருக்கி என்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கும் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, அப்படி அடக்கி வைக்கிறதுனால என்ன நடக்கும்? இப்படியே அடக்கி 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 வச்சிருந்தா என்ன நடக்கும்?
சோடா பாட்டில் தெரியும் தானே எல்லாருக்கும். ஒரு சோடா ஓபன் பண்ணாத ஒரு சோடா பாட்டில கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அதை நல்லா குலுக்கி வச்சுக்கிறேன். எப்படி ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து வந்து இல்ல ஒர்க் போயிட்டு வந்த உடனே சாப்பாடு வைக்க லேட் ஆனதோடனே அவர் காட்டின இருக்கு, சரி பரவாயில்ல, நான் செஞ்ச மிஸ்டேக் தானே, நான் கோபப்பட மாட்டேன்னு அழைச்சி வச்சுக்கிறேன். ஃபெமிலியா வாழ்ற நேரம் ஃபெமிலிஸ்ல ஒவ்வொருத்தர வார்த்தைகள் காயங்களை வெளிப்படுத்திக்கிறது எனக்கு. அவங்க யார்கிட்டயுமே அதை காட்டாம வச்சு கொண்டிருக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். குட்டி எக்ஸாம்பிள் சொன்னா, நான் செஞ்ச ஒரு விஷயத்துக்கான ஒரு பாராட்டு, இல்ல எனக்காக வந்து ஒரு சின்ன கிஃப்ட், இப்படி எல்லாம் நான் எதிர்பார்த்திட்டேன். ஆனா அது கிடைக்காத நேரம் ஏமாற்றம் எனக்கு கிடைச்சிட்டு. நான் சொல்ற விஷயத்துல ஃபெமிலியில கேட்காம இருக்கலாம், இல்ல ஹஸ்பண்டுக்கு ஒரு சஜஷன் சொன்னேன் அவரு கேட்காம இருக்கலாம். அது போல அவமானங்கள், ஆட்கள் சேர்ந்திக்கிற நேரத்துல நான் சொன்ன ஒரு விஷயத்த சொல்லி எனக்கு கிண்டல் எடுத்தது, இல்ல என்ன சாப்பாட்டை பத்தி பேசினது, இல்ல நான் செய்யாத ஒரு விஷயத்த மட்டும் சுட்டி காட்டினது. செஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்க, 10 செஞ்ச விஷயம் இருந்தாலும் ஒரு செய்யாத விஷயத்த வந்து சொல்லி காட்டினது. இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கோபத்துக்கான காரணங்களா இருந்துச்சு. ஆனா நான் என்ன செஞ்சேன், யார்கிட்டயுமே அதை காட்டாம அடக்கி வச்சிருந்தேன். அந்த சோடா பத்தி நல்லா குலுங்கிருக்கு. இப்ப என்ன, மறுநாள் வந்து இல்ல ஒரு 1 வீக்ல இதே சுச்சுவேஷன் மெயின்டைன் ஆகி கொண்டிட்டு, உள்ள ஸ்கூல்ல இருந்து வர நேரம் பென்சிலை காணும், இல்ல ரேசரை காணுமாக்கிட்டேன் என்று வந்து சொன்ன உடனே இப்ப சோடா பத்தி வெடிக்க போகுது. மூடிய லேசா திறந்தா கூட எப்படி அது இடத்துல வடியும், அந்த இடத்தை வந்து எப்படி அது நாசப்படுத்தும். நாங்க கையில வச்சுட்டு திறந்தோம்னா எங்களோட ட்ரெஸ் எல்லாம் என்ன ஆகும், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அது மாதிரி தான் இந்த கோபமும் செய்ய போகுது. என்ன சொன்னா அவ்வளோத்தையும் மடக்கி வச்சிக்கிறேன், அவ்வளோத்தையும் மடக்கி வச்சு அது புள்ளிட மேல காட்டி, அந்த நேரம் அந்த வெடிப்பு வந்து தாங்க இல்லாத ஒரு வெடிப்பா இருக்கு. இப்படியான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்களா, அனுபவிச்சிருக்கீங்களா? யார் சரி அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருந்தா ஷேர் பண்ண விருப்பமா? மைக் அன்மியூட் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஏதாவது பர்டிகுலர் சுச்சுவேஷன் சீக்குமா? இப்படி நடந்ததெல்லாம் நான் சேர்த்து வச்சிருந்தேன், ஒரு நாள் இப்படி வெடிச்சிச்சு. அந்த வெடிப்பு வந்து பெரு வெடிப்பா இருந்துச்சு. ரைட், கட்டாயம் ஷேர் பண்ண எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்குள்ளுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். எனக்கு நடந்து இல்லாட்டியும் இன்னொருத்தரை பார்த்த அனுபவம் சரி இருக்கும். இதுதான் கோபம் தேங்கி 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 வெடிக்கிற நேரம் நடக்கக்கூடியது. அப்ப என்ன செய்யலாம், இப்படியான கோபத்தை என்ன செய்யலாம், எப்படி கட்டுப்படுத்தலாம்? ஒரு ஈஸி 10 ways பத்தி நாங்க இந்த இடத்துல உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். சிஸ்டர் குயிக்கா நான் சொல்றேன், டீப்பா வந்து மக்கள் சொல்லுவாங்க. அந்த இடத்தை விட்டு விலகி போறது உண்டாய்க்கும். வாட்டர் தெரப்பி என்னன்றதெல்லாம் கட்டாயம் டிஸ்கஸ் பண்ணுவோம் நாங்க. இது போல ஒரு 10 விஷயத்த வந்து இந்த கோபத்தை கையாடுறதுக்கான ஈஸி மெத்தட்ஸா வந்து நாங்க இன்னைக்கு இந்த செஷன்ல உங்களோட பேசலாம்னு நினைக்கிறேன். எஸ் ஷுவர். ஷிபானி சிஸ்டர் வந்து உங்களுக்கு இப்ப சில விஷயங்கள் நார்மலா சொன்னாங்க. இப்ப சில பேர் மைண்ட்ல ஓடிட்டு அப்படின்னு சொன்னா வந்து, கோவத்தை கொட்டினாலும் தப்பு, அதை உள்ளுக்கு அடக்கி வச்சாலும் தப்பு அப்படின்னா நாங்க என்னதான் பண்ற அப்படின்ற அந்த கொஸ்டின் மார்க் வந்து சில பேர் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. சரியா? சரி, ஓகே. நாங்க வந்து கோவம் வரக்கொள்ள என்ன பண்ணணும், அந்த அந்த செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நாங்க இப்ப பார்க்க போறோம். சரியா? ரைட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? இப்ப ஆஹ் இப்ப எப்படி சொல்லலாம், ரைட். இப்ப வீட்டுல வந்து நாங்க குக் பண்ணக்குள்ள வந்து மெட்ஸ்டிக்க வந்து கேஸ் ஸ்டவ் கிட்ட எடுத்துட்டு போறது வைப்போம். சரியா? இப்ப ஒரு அடுப்பை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. அங்கனைக்கு நாங்க போயிட்டு அந்த அந்த ஸ்டிக்க வந்து பிடிச்சா என்ன நடக்கும்? டக்குன்னு என்ன செய்யும்? பத்தி பிடிக்கும் இல்லையா? ஸ்டிக்கை கொண்டு போயிட்டு அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டு நாங்க பிடிச்சோம்னு சொன்னா டக்குன்னு என்ன நடக்கும்? அப்படி பக் அப்படின்னு சொல்லி பத்து. சரியா? இப்ப நாங்க சமைச்சு முடிச்ச போறோம் என்ன செய்வோம்? அந்த அடுப்ப அப்படியே நூக்காம வச்சுப்போமா? இல்ல தானே? அது அப்படியே நூக்காம வச்சிருந்தா என்ன நடக்கும்? அது பத்தி பெருசாவி பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்துது இல்லையா?
கிட்ட மெட்டீரியல்ஸ்ல பிடிக்கலும், அடுத்தடுத்த பொருள்ல பிடிக்கலும். சரியா, அது ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டையே, பெரிய ஒரு பெரிய ஒரு விபத்தையே ஏற்படுத்துது. சரியா, அது மாதிரிதான் நாங்க எங்கட ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்லாட்டி எங்கட கிட்ஸ் கிட்டயோ பேசக்கொள்ள ஏதோ ஒரு வார்த்தை வந்து இந்த மாதிரி தீக்குச்சி மாதிரி என்ன செய்யும்னு சொன்னா எங்கட மேல போயிட்டு படுது. சரியா, அது கொஞ்சம் வேறுங்க. சாரி, ரைட்டா. அப்ப அந்த மாதிரி எங்களுக்கு எப்படி எங்களோட உடம்புக்கு இருக்கிற அந்த கோன்ற கேஸ் அடுப்பு உடனே வந்து அப்படின்னு பத்திட்டு எரியுது அப்படின்னு சொன்னா, ஆனா அந்த எரியிற தீய அப்படியே வச்சு மத்தவங்க மேல கத்தாம அந்த ஆன் த ஸ்பாட் எப்படி நாங்க அந்த நெருப்பை போயிட்டு அந்த ஸ்டவ் வந்து ஆஃப் பண்றோமோ இல்லையா, அப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோம், இல்லாட்டி என்ன செய்வோம், ரெகுலேட்டரை மூடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப நாங்க பார்க்க போற இந்த 10 விஷயம். சரியா, இப்ப முக்கியமான ஒரு செஷன் ஒன்று இருக்குது. என்னன்னா, இதுல பார்த்தா உங்களுக்கு விளங்கும் இந்த பாயிண்ட்ஸ்ல ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா. ஷிபானி, ஸ்கிரீன் சேஞ்ச். ஓகே, இதுல ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்குது. நீங்க அவங்க ஸ்கிரீன் வந்த பிறகு ரீட் பண்ணுங்க. என்ன மாதிரி ரூல்ஸ் என்னன்னா வந்து பொதுவா மைக் மியூட் ஆகி. ஓகே, இப்ப கேக்குதா? சாரி, Okay. எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ஆச்சு, சாரி. சோ இப்ப நீங்க வந்து 90 செகண்ட் ரூல்ஸ் அப்படின்னா எங்களுக்கு கோவம் வருது தானே, இந்த வந்த கோவம் வந்து எவ்வளவு நேரம் நிக்கும்னு நினைக்கிறீங்க? சரியா, இந்த கோபம் வந்து அதுக்கு சொல்றது வந்து 90 செகண்ட் ரூல்ஸ் என்னன்னா வந்து இந்த கோவம் கிட்ட இருக்கும். இவர பவர் நான் வந்து இவ்வளவுதான். கோவத்தோட பவர் என்னன்னு சொன்னா 1.5 minutes. சரி, அப்படின்னு சொன்னா 90 செகண்ட்ஸ். சரியா, எங்களோட உடம்புல வந்து இந்த கோவம் வரக்குள்ள எங்களோட மூளையில வந்து என்ன செய்யும்னு சொன்னா எட்ரினலின் அப்படின்றதும் மற்றது கார்டிசோல்ன்ற ஒரு 2 ஹார்மோன் வந்து சுரக்கும். சரியா, இந்த 2 ஹார்மோனும் என்ன செய்யும்னு சொன்னா எங்களோட ரத்தத்துல கலந்து எங்களோட பொடியையும், சரியா, எங்கட எங்கட இந்த டங்கையும் வந்து நடுக்கம் அடைய வைக்கும். சரியா, இது வந்து கோபத்துல உச்சத்துக்கு கொண்டு போயிட்டு ஜஸ்ட் 1.5 minutes தான் இக்கும். சரியா, அதாவது 90 செகண்ட்ஸ் மட்டும் தான் இது இக்கும். இந்த 90 செகண்ட்ஸ நாங்க அவரோட லைஃப் டைம் அவ்வளவுதான். அந்த 90 செகண்ட்ஸ நாங்க எப்படி மேனேஜ் பண்றோன்றது தான் நாங்க அடுத்தவங்க கிட்ட எப்படி ரியாக்ட் பண்றோன்றது இருக்குது. சரி, அந்த 90 செகண்ட்ஸை எப்படியாவது மேனேஜ் பண்ணிட்டோம்னு வைங்க, அதுக்கு பிறகு நார்மலா வந்து நாங்க ரிலாக்ஸான சுச்சுவேஷனுக்கு வந்துருவோம். எங்களுக்கு ஒரு விஷயத்த சடனா பார்த்தோன்னே அப்படி ரியாக்ட் ஆகுது இல்லையா, அந்த 90 செகண்ட்ஸ் உள்ளுக்கும் நாங்க அதை ரியாக்ட் பண்ணாம எப்படி அதை நாங்க மேனேஜ் பண்றோம் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ 90 செகண்ட்ஸ்ன்றதை கட்டாயம் வச்சுக்கணும். மிச்சம் டைம் தேவையில்ல, ஜஸ்ட் 90 செகண்ட் நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அங்கால உங்களுக்கு அதுக்கான அந்த ப்ரெஷர் தானாவே குறைஞ்சிடும். அந்த ஹார்மோன்ற அந்த அந்த அலைக்குது இல்லையா, அது தானா வந்து அப்படியே குறைஞ்சிரும். சரியா, அது குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா நாங்களாவே நார்மல் சுச்சுவேஷனுக்கு வந்துடும். பாருங்க, நிறைய டைம்ல வந்து நாங்க கோவப்பட்டு சில விஷயத்த சடனா செஞ்சு கொஞ்ச நேரம் ஆகக்கொள்ளே நான் கோவப்பட்டுட்டேனே, அது நான் இப்படி செய்யாம இருக்கேன்ச்சு, அநியாயமே அப்படின்னு அந்த ஃபீல் பண்றோம் பாருங்க. ஏது ஃபீல் பண்றோம்னு நினைக்கிறீங்க? அந்த ஹோமோன்ஸ் வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து எங்கட பொடியில இருந்து அந்த செகண்ட்ல அது இல்லாம போயிடுது. சரியா, சோ அந்த 90 செகண்ட்களுக்கு எதுவுமே பேசாம நாங்க அப்படியே எங்கட நாக்க லாக் பண்ணி வச்சிருந்தோம்னு சொன்னா எங்கட மூளை வந்து பழையபடி ரிட்டர்ன் வந்து கூலாகி எங்களால அந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ண இயலுமாயிருக்கும். சரியா, சோ இது முதலாவது மெயின் பாயிண்ட்.
சரியா? ரைட். இப்ப சில பேருக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா, இந்த 90 செகண்ட் நான் சைலன்ஸா இருந்துட்டு, எதுவுமே பேசலன்னு சொன்னா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? இல்லையா? அப்படின்ற ஒரு தாட்ஸ் வர. இந்த தாட்ஸ் வந்தோனே என்ன நடக்கும் தெரியுமா? இதுல இருக்குது பாருங்க, ஐ ஸ்டேட்மெண்ட்ன்னு சொல்லி ஒரு விஷயம் உண்டு. அப்படின்னா, ஐ ஸ்டேட்மெண்ட், யூ ஸ்டேட்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படின்னு சொன்னா, நெறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கோவம் வந்தோனே, அடுத்தவங்களுக்கு விரல காட்டி, "உங்களால தான் இப்படி ஆச்சு. சரியா? நீங்க எப்பவுமே இப்படிதான் பண்றீங்க." அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்த கோவத்துக்கான ரீசன் வந்து அடுத்த ஆட்கள். அது அப்படியே யூ ஸ்டேட்மெண்ட்டா மாறுது. சரியா? எப்படி மத்தவங்கள தான் குற்றவாளி கூண்டுல நிப்பாட்டுறது யாரு? மத்தவங்கள. அந்த மாதிரி பேசக்கொள்ள அடுத்தவங்கள குற்றம் சாட்டி நாங்க பேசக்கொள்ள வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த வார சண்டை வந்து இன்னுமே பெருசாகுமே ஒழிய, அது ஒரு நாளும் வந்து எங்களுக்கு அதுக்கான தீர்வ எடுக்க இயலுமா இருக்கிறது இல்ல. இத அக்செப்ட் பண்றீங்களா? என்ன மாதிரி? இப்படியான விஷயங்கள் நடக்குது தான் அப்படின்றத அக்செப்ட் பண்றீங்களா? என்ன சொல்றீங்க? ஐ ஸ்டேட்மெண்ட், யூ ஸ்டேட்மெண்ட் நடக்குதா? இந்த மாதிரி சண்டை வரக்கொள்ள நாங்க வந்து சடனா பிரேக் போட்டுட்டு, சரியா? அ எங்களோட மைண்ட் செட்ட ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அந்த 90 செகண்டும் வந்து ஒரு அந்த கோவம் உடனே வருதுன்னு வைங்க. ஒரு அந்த 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 90 செகண்ட் மட்டும் கொஞ்சம் மூச்ச ரிலாக்ஸா உள்ளுக்கு இழுத்துட்டு, ரிலாக்ஸா வெளியில விடக்கொள்ள வந்து உங்களுக்கு அது ரிலாக்சேஷனா இருக்கும். அந்த டைம்ல வந்து அந்த ஆன் த ஸ்பாட் உடனே அந்த வருகத்துல உங்களுக்கு விளங்கும். நாங்க ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? எல்லாம் பார்த்தோம். என்ன எல்லாம் பார்த்தோம்? எனக்கு கோவம் வருதுன்னா எனக்கு சிம்ப்டம்ஸ் காட்டும். இந்தா உங்களோட மெஷின் வந்து ஃபுல் ஹை ஹீட்ல இருக்குது, வெடிக்க போகுது அப்படின்ற எல்லாமே தரும். எப்படி தரும்? சில பேர் சொல்லியிருந்தீங்க, காது சூடாகும்னு சொல்லியிருந்தீங்க. சில பேர் பல்லு கடிப்புன்னு சொல்லியிருந்தீங்க. சில பேர் கை நடுங்கும். இல்லையா? சில பேருக்கு கண் சிவக்கும். அந்த மாதிரியான ரியாக்ஷன் வருது இல்லையா? அந்த டைம்ல வந்து உடனே என்ன செய்யும்? ரைட், எனக்கு கோவம் வருகுது. நான் கோவத்த எடுக்க போறேன். அப்படின்றத அந்த அத வந்து நாங்க புரிஞ்சு கொண்டுட்டு, அந்த செகண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா எங்கட மூச்சு நாங்க உள்ளுக்கு இழுத்துட்டு வெளிய விடுறது. இல்லாட்டி அந்த ஈக்கிற இடத்த விட்டு நகர்றது. நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னு வைங்களேன், எலும்புறது. எலும்பிட்டு இருக்கிறோம்னு வைங்களேன், கொஞ்சம் நடக்கிறது. சரியா? இப்படி ஒரு இடத்துல நின்று சரி ஒரு இடத்துல நின்று நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம்னா, அந்த கோவம் வர மாதிரி ஒரு சிக்னல் எங்களுக்கு காட்டுது. அந்த இடத்த கொஞ்சம் நகர்ந்து அடுத்த இடத்துக்கு போறது. சரியா? இத உடனே செய்யணும். அப்படி இல்லையா, கொஞ்சம் தண்ணி ஒரு கப் எடுத்து டக்குன்னு உட்கார்ந்து ரிலாக்ஸா தண்ணி கப்ப குடிக்கிறது. ரிலாக்ஸா குடிக்கிறது. மடமடன்னு இல்ல. கொஞ்சம் சிப்பா, கொஞ்சம் கொஞ்சமா அழகா ஒரு 3 மடக்கா அழகா குடிக்கிறது. இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு என்ன செய்யும்? அந்த 90 செகண்ட் வந்து பாஸ் பண்ணிடும். 90 செகண்ட் பாஸ் ஆயினா நீங்க பாஸ். ஓவா இல்லையா? நீங்க பாஸ். சோ நாங்க பாஸ் பண்ணிட்டா எங்களுக்கு அங்கால ரியாக்ட் பண்ண தேவையில்ல. அதுல வர அந்த வெடிப்பு வார்த்தைகள் வராது. அதுக்கப்புறம் மூளை வேலை செய்யும். யோசிப்போம். இதுக்கு என்ன பதில் சொன்னா நல்லம் அப்படின்னு. இந்த 90 செகண்ட நாங்க கண்ட்ரோல் பண்ணாம, அந்த 90 செகண்ட நாங்க மேனேஜ் பண்ணாம இருக்கிறதுனால தான் அந்த ரியாக்ஷன் எங்களுக்கு வருகுது. சரியா? சோ நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அப்படி இல்லையா 20ல இருந்து 1 மட்டும் தலைகீழா எண்ணுங்க. 20, 19, 18 அத என்ன யோசிக்கக்குள்ளயே 90 செகண்ட் முடிஞ்சிரும். சரியா? சோ இந்த மாதிரி அப்படியும் இல்லையா, போயிட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னா, சுவர் இருக்குது இல்லையா வால், அத போயிட்டு கொஞ்ச நேரம் இப்படி தள்ளி புடிச்சிட்டு நில்லுங்க. சரியா? ஏதோ அந்த மாதிரி என்னவாவது ஒண்ணு. அப்படியும் இல்லையா, ஒரு பேப்பர் ஒண்ணு எடுத்து நல்லா பேனாவ எடுத்து கிறுக்குங்க. கட் 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 கடன்னு கிறுக்குங்க. அதுவும் இல்லையா, அங்க நிக்கிற ஒரு பேப்பர் எடுத்து கிழிங்க. பார்த்து முக்கியமான பேப்பர்ஸ கிழிச்சிடாம, சரியான ஒரு பேப்பர் எடுத்து கிழிங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களோட அந்த அந்த வந்துச்சு இல்லையா அந்த எனர்ஜிய அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. அந்த 1 1/2 நிமிஷம் நீங்க அந்த சைலன்ஸா இருந்துட்டீங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் அந்த யூ ஸ்டேட்மெண்ட், ஐ ஸ்டேட்மெண்ட்டா மாறிடும். சரியா? அதுக்கப்புறம் எங்களோட பேச்சு வந்து அழகான அன்பு கலந்த பேச்சா மாறும். இது எப்படின்னு சொன்னா வந்து, ஷிஃபானி ஷிஃபானி சரி, ஓகே. இப்ப வந்து நாங்க ஷிஃபானி கண்டினியூ. ஸ்லைட் விசிபிள் ஆகுதா? என்ன ஸ்கிரீன் விசிபிளா? ஸ்கிரீன் விசிபிளா? ஓகே. ஸ்கிரீன் விளங்குதா? ஓகே ஷிஃபானி, ஸ்கிரீன் விளங்குது. ஓகே. எஸ். டெய்லி மெடிசின்
ஏன மனதுக்கு நான் கொடுக்குற ஒரு மெடிசினா இந்தந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணினா ஆஹ் கோவத்தை நான் அடக்கியும் வைக்காம எந்த நேரமே காட்டியும் விடாம ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலாம். அப்படின்னா ஷிவானி, நீங்க சொல்றது வந்து இப்ப நான் சொன்ன கேஸ் அடுப்பு உதாரணத்த மாதிரி இல்லையா? கோவம் வரக்குள்ள சேம் சேம் சேம். பிரேக் போட்டு அணைக்கிறேன்னு சொன்னா இல்லையா? அந்த அடுப்புல வந்து கேஸ் லீக் ஆகாம ஃபர்ஸ்ட்டுக்கு தடுக்கணும். தடுக்கணும். கேஸ் லீக் ஆகாம இருக்கிறது தான் மெயினான விஷயம். அப்படி அதுதான் செஞ்சு உண்மை. லீக்காம எங்களையும் பார்த்துக்கொள்ளணும் இல்லையா ஷிவானி? கட்டாயம் கட்டாயம் கேஸ் லீக் ஆகுறத ஃபர்ஸ்ட்டுக்கு தடுத்தோம்னு சொன்னா கேஸ் வெடிக்காது, சேஃபா இருக்கும், தேவைக்கு யூஸ் பண்ணலாம். அக்ரி தானே என்னையோட? சரி, அதுக்கான ஒரு மெடிசின் மருந்து கொஞ்சம் பாப்போமா? சரி, நோயை கண்டுபிடிச்சிட்டோம், ரூட் கோஸையும் அடையாளம் கண்டுட்டோம். அப்ப அதுக்கு ஒரு மெடிசின் தேவை தானே, மருந்து வேணும் தானே. இந்த மருந்து வந்து மிச்சம் லேஸ் எடுத்துக்கொள்றதுக்கு கஷ்டமே இல்ல, டெய்லியுமே யூஸ் பண்ணலாம், சைடு எஃபெக்ட்ஸும் இல்ல. ரைட்? என்ன செய்யலாம்? மார்னிங் கிராட்டிடியூட். காலையில மார்னிங் எழும்புறதோட ஒரு நன்றி உணர்வு, தேங்க்ஸ் பண்ற. அந்த நாளோட ஸ்டார்ட்டே வந்து நேர்மறையா மாத்துற. நான் எல்லாம் வச்சிருந்தேன், ஆனா கொஞ்சம் தூங்கிட்டேன், லேட் ஆயிடுச்சு, இப்ப பதட்டம். பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், புள்ளால ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு ரெடி பண்ணணும், ட்ரெஸ்ஸஸ் டைமுக்கு வாஷ் பண்ணி முடிக்கணும், எல்லாம் பதட்டம். இந்த பதட்டம் எல்லாம் சேர்ந்து என்ன செய்ய போகுதுண்டா கோபமா வெளிப்படுத்த போகுது. இப்ப புள்ள வந்து உமா என்ன சாக்ஸ் எங்க என்று கேட்டோடனே வெடிச்சிரும். கேஸ் வெடிக்க ரெடி, லீக் ஆயிட்டு தானே. சோ அது வானம். நான் லேட் ஆகித்தான் எழும்பினேன், பரவாயில்ல, எனக்கு மேனேஜ் பண்ணலாம், இந்த நேரத்துல சரி நான் எழும்பிட்டேனே என்று அந்த நேரத்தை பாசிட்டிவா நான் மாத்திக்கொள்றேன், எனக்கு தேவையான மாதிரி மாத்திக்கொள்றேன். மத்தவங்கள்ட்ட சப்போர்ட் எடுக்க ஒரு சிச்சுவேஷனா கட்டாயமா அந்த சப்போர்ட் எடுங்க. அப்ப அந்த நாளை வந்து உங்களுக்கு எங்கனக்குமே எல்லாருக்குமே அது நேர்மறையா ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி இருக்கும்னு சொன்னா இப்ப நைட் வந்து புள்ளோட புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் படுத்தோம். பட் என்னமோட பேஸ் பண்றதுக்காக வேண்டி எடுத்த ஒரு புக் வந்து மேல இருக்கி, இப்ப அது பேக்ல போடுறதுக்கு புள்ள புக்க கேட்கற நேரம் எனக்கு கோவம் வருதா? புள்ளைகிட்டே சொல்லுங்க, மா புக்கம் டேபிள்ல வச்சுக்கிறேன், கொஞ்சம் பேக்ல போடுறீங்களா? அந்த ரிக்வெஸ்ட கேட்டு புள்ள அந்த ஒர்க் உங்களுக்கு செஞ்சு ஹெல்ப் பண்ணிச்சா, அந்த புள்ளைக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. உங்களோட கோபம் வந்து கண்ட்ரோல் ஆயிடும். எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு முன்னே அந்த நாளை நன்றி உணர்வோட ஸ்டார்ட் பண்ணுங்க. தொடக்கம் வந்து பாசிட்டிவா இருந்தா எண்டும் கட்டாயம் பாசிட்டிவா தான் நிற்கும். நடுவுல பிரேக்ஸ் வரலாம், கட்டாயம் டிஸ்கஷன்ஸ் வரலாம், எல்லாத்தையும் தாண்டி நாங்க வந்து அந்த நாளை கொண்டு போவோம். ரெண்டாவது வந்து சொன்னனே, இடையில வந்து சில பேரியர்ஸ் வரும், சில இடத்துல சில பிரேக்ஸ் போடணும், வெஹிக்கிளுக்கு வந்து ஃபியூலை ஃபில் பண்ணணும், ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். இப்படி எல்லாம் செஞ்சாதான் இந்த இன்ஜின் சரியா ஓடும், அந்த நாள் சரியா பண்ணும். சோ என்ன செய்யலாம்? மைண்ட்ஃபுல்னஸ் ஒன்று வேணும், விழிப்புணர்வோட கூடிய ஒரு இடைவேளை. எந்த வேலைகளுக்கு நடுவே ஒரு சின்ன மூச்சு பயிற்சி, எனக்கான ஒரு மீ டைம், ஒரு ஃப்ரெஷ்ஷான மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு பாத்திங். நான் அந்த நேரம் பிரசன்ட்ல இருக்கிறேன் என்றது உணர வைக்கணும். நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும், நான் செய்யாத ஒரு விஷயத்த வந்து நினைவு காட்டி என்னைய கோவப்படுத்தலாம், அடக்கி வைக்க தேவையில்ல. அத வந்து ரூட்டை மாத்திக்கொடுவோம். இந்த ரூட்டை ஆளை போயிட்டு இப்படி வரலாம்னு கூகுள் மேப் வழிகாட்டுற மாதிரி சின்ன ஒரு இடைவேளை தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ். வேலைகளுக்கு நடுவில் ஒரு மூச்சு பயிற்சியை செய்யலாம். அதையோட சேர்த்து செல்ஃப் கேர் டைம். என் ஸ்கிரீன் விசிபிளா இல்லையா? ஸ்கிரீன் விசிபிள் தானே? ஓகே, விசிபிள் நினைக்கிறேன். எனக்கான ஒரு 5 மினிட்ஸ், ஒரு நாள்ல 24 ஹவர்ஸ்ல எனக்கான ஒரு 5 மினிட்ஸ், எனக்கான ஒரு 15 மினிட்ஸ் மீ டைம். எனக்கு விருப்பமானது ஏதோ அது மத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்குமா இருந்தா கட்டாயம் என்னையால செய்யலாம்.
நிறைய செய்யலாம். ட்ரோ பண்ணலாம். செல்ஃப் கேர் பண்றது, என்னைய நானே அலங்கரிச்சு கொள்றது, ஒரு ஹேர் ஸ்டைல் போடுறது. லேடிஸ் இங்க கூட இருந்துன்னா அதை பத்தி சொல்றேன். ஜென்ஸுக்குமே இது பொருந்தும். அடுத்தது வந்து ஒரு கிராஃப்ட் வேலை செய்யறது. ஏதோ எனக்கு விருப்பமான ஒரு விஷயம், எனக்கு பிடிச்ச, எனக்கான ஒரு, அதுல யாரோட ஒரு தலையீடும் இல்லாம எனக்காக வேண்டி என்னைய நான் கேர் பண்ணி கொள்றது. இதுவுமே வந்து எங்களோட டெய்லி மெடிசினா வந்து கட்டாயம் இருக்கணும். இன்னொரு சாப்டர் பத்தி பேசுறதா இருந்தா எமோஷனல் ஜேர்னி. மனப்பாரத்தை வந்து குறைக்கிறது. எங்க குறைக்க போறோம்? எங்க கொட்ட போறோம்? யார்கிட்ட கொட்ட போறோம்? எங்க கொட்டலாம்? ரைட், பேப்பர்ல கொட்டலாம். எழுதுங்க, ட்ரா பண்ணுங்க. அது வந்து நைட்ல அந்த டே எண்ட்ல வந்து எழுதுறது வந்து நைட் தூக்கத்தை, என் இரவு தூக்கத்தை வந்து சரியா கொண்டு போறதுக்கு, நல்ல தூக்கத்தை கொண்டு வந்து தரதுக்கான ஒரு பெஸ்ட் வேயா இருக்கும். இந்த நாள்ல எனக்கு இப்படி இருந்துச்சு, இந்த விஷயங்களை நான் சரியா செஞ்சேன், இப்படி ஒரு தடங்கள், இப்படி ஒரு கோபம், இப்படி ஒரு கோபம் வந்துச்சு, அது மாதிரியான சில விஷயங்களை எழுதுறது. ஜேர்னல், மனப்பாரத்தை முழுசா கொட்டுறது. எனக்கு இந்த நேரம் இப்படி ஒரு கவலை வந்துச்சு, நான் அதை வந்து இப்படித்தான் ஹேண்டில் பண்ணினேன். ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு சாப்பாட்டுல நான் உப்பு போட மறந்தது வந்து பெரிய குறையா சொன்னாரு, அது எனக்கு மிச்சம் கஷ்டமா இருந்துச்சு. இது மாதிரியான விஷயங்களை எழுதுறது. இப்படி எழுதுற நேரமும் வந்து எங்களோட கோபம் எங்களுக்குள்ள கண்ட்ரோல் ஆகும். மேனேஜ் பண்ணலாம், கண்ட்ரோலை தாண்டி எனக்கு மேனேஜ் பண்ணலாம். ஒரு 4 மெடிசின் பத்தி உங்களோட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். இந்த 4 மெடிசினுமே வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை, எல்லாரையாலையும் வந்து எடுக்கலாம். என்ன செய்யலாம்? மார்னிங் கிராட்டிடியூட், காலையில வந்து நன்றி உணர்வோடு அந்த நாளை பாசிட்டிவா தொடங்குறது. மைண்ட்ஃபுல்னஸ், எல்லா வேலைகளுக்கும் நடுவுல எங்களோட இன்ஜினை வந்து இன்ஜினுக்கான ஒரு ரெஸ்ட்டை கொடுக்கறது. வேலைக்கு நடுவுல மூச்சு பயிற்சியில நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒரு கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்து ஒரு 3 முறை ஆழமா மூக்கால மூக்கெடுத்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி அண்டு வாயால் விடுறது. இப்படி ஒரு 3 to 5 டைம்ஸ் செய்யலாம். இது மாதிரியான சின்ன சின்ன மூச்சு பயிற்சிகள். அண்ட் செல்ஃப் கேர், மீ டைம், என்னைய நான் பார்த்துக்கொள்றது, எனக்காக வேண்டி ஒரு டைம் ஒதுக்குறது. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து எமோஷனல் ஜேர்னி, மனப்பாரத்தை கொட்டி தீர்த்து முடிக்கிறேன். எங்க கொட்டி தீர்க்கலாம்? கட்டாயம் எழுதுறது வந்து பெஸ்ட் வேயா இருக்கும். என் எமோஷனலை நான் வந்து இந்த வெளிக்கொண்டு வரதுக்கு இந்த மெடிசின்ஸ் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம எல்லாராலையும் யூஸ் பண்ணலாம். ரைட், இது ஒரு டெய்லி செக்லிஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். விசிபிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கட்டாயம் உங்களுக்கு மார்க் பண்ணி பார்க்கலாம். என் ஹீலிங் வந்து இன்றைக்கு எப்படி இருந்துச்சு? நான் மெடிடேஷன் செஞ்சேனா, இல்ல நான் வந்து தண்ணி குடிச்சு என்ன அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணினேனா, இல்ல ஜேர்னலிங் டைரி எழுதுற மாதிரி வேலை செஞ்சேனா, நேச்சர் வாக் போகலாம், டீப் பிரீத்திங் செய்யலாம், ரீட் பண்ணலாம். நேச்சர் வாக்கும் வந்து பெஸ்ட் ஆயிக்கும். போற நேரம் நேச்சர் வாக்னு சொல்லி பெரிய ஒரு தூரம் நடக்க தேவையில்ல. எங்களோட சரௌண்டிங்ல, எங்களோட என்வாயன்மெண்ட்ல, எங்களோட வீட்டு தோட்டத்திலேயே வந்து ஒரு வாக் போறது, ஒரு மரங்கள் அது மாதிரி நாங்க வச்சுப்போம்னு சொன்னா அந்த இலைகளை இதுகளை பார்த்து ரசிக்கிறது எல்லாம் வந்து என்னைய காம் பண்ணும். இது மாதிரி செஞ்சியும் வந்து என்ன ஹீலிங் மெத்தட்டை வந்து யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முஃபாஸா, அடுத்த ஸ்லைடுக்கு போமா? ஓகே ஷிஃபானி. ரைட், இப்ப நாங்க இவ்வளவு நேரம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை பத்தி பேசினோம் இல்லையா? அதாவது கோபம் அப்படின்றது வந்து எப்படி நாங்க அதை ரியாக்ட் பண்ணணும், என்ன மாதிரி நாங்க அதை மேனேஜ் பண்ணணும், இந்த விஷயம் எல்லாம் பார்த்தோம். இப்ப நாங்க இதுல ஒரு விஷயம் பார்த்தோம், மூச்சு பயிற்சி. சரியா? இப்ப நீங்க எல்லாரும் ரெடியா? நாங்க ஒரு மூச்சு பயிற்சி எப்படி செய்யறன்றத உங்களுக்கு நாங்க சொல்லி காட்ட போறோம். சரியா? ரைட், இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா 2 விஷயத்த நீங்க இமேஜ் பண்ணணும். ஒன்று,
உங்களோட முன்னுக்கு வந்து அழகான ஒரு ஸ்மெல் வார நல்ல ஸ்மெல் வார ஒரு ஃப்ளவர் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரி. அந்த ஃப்ளவர் ஸ்மெல் நீங்க எப்படி ஸ்மெல் பண்ணுவீங்க? அது மாதிரி தான் நீங்க மூச்சை உள்ளுக்கு இழுக்கணும். சரியா? எடுத்ததுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, உங்களோட முன்னுக்கு ஒரு கேண்டில் ஒன்று இருந்தால், அந்த கேண்டில்ல எப்படி ஊதி அந்த நெருப்ப அணைப்பீங்களோ, அத மாதிரி மூச்சை வெளியில விடலாம். உதாரணத்துக்கு ஸ்மெல் பண்ணக்குள்ள. சரியா? இந்த மாதிரி. ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரு 3 டைம்ஸ் இத செஞ்சு பாருங்க எல்லாரும். ஜஸ்ட் 3 டைம்ஸ். எப்படி? மூக்கால அப்படியே மூச்சை உள்ளுக்கு இழுக்க போறீங்க. எப்படி இழுக்க போறீங்க? உங்களோட முன்னுக்கு அழகான ஒரு ஃப்ளவர் இருக்குது. அதுல இருந்து அழகான ஸ்மெல் ஒண்ணு வருகுது. அத அப்படியே ஸ்மெல் பண்ணி உள்ளுக்கு இழுக்க போறீங்க. இழுத்துட்டு உங்களோட முன்னுக்கு ஒரு கேண்டில் ஒண்ணு இருக்குது. அதுல இருக்கிற நெருப்ப மெதுவாக ஊதி அணைக்க போறீங்க. இத ஒரு 3 டைம்ஸ் செஞ்சு பாருங்க பாப்போம். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு. ஜஸ்ட் 3 டைம்ஸ். 1 2 3 செஞ்சு பாத்தீங்களா? எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாப்போம். டக்குனு chat பாக்ஸ்ல போடுங்க பாப்போம். எப்படி ஃபீல் பண்ணீங்க அத? ஜஸ்ட் பிரீத் இன் பிரீத் அவுட் மட்டும் பண்ணீங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றது chat பாக்ஸ்ல பண்ணுங்க பாப்போம். ரிலாக்ஸிங். எஸ். இனிமே குயிக்கா. யூ ஆர் வெயிட்டிங். எப்படி? ரிலாக்ஸிங். மைண்ட் கிளியர் ஆயிக்குது. எஸ், மைண்ட் கிளியர் ஆயிக்குது. எனர்ஜைஸ்ட். பாடி ரிஃப்ரெஷ். வாவ், மைண்ட் கிளியர். So just 3 minutes, 3 times தான் நாங்க இதை என்ன செஞ்சோம். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் செய்யலனா நாங்க வளமையா செய்யறது தான். நாங்க வளமையா பிரீத் பண்றோம், பிரீத் இன் பண்றோம், பிரீத் அவுட் பண்றோம். பட் அதை நாங்க ஃபீல் பண்ணினோம் இன்னைக்கு. பிரீத் இன் பண்ணக்கொள்ள அந்த மூச்சு உள்ளுக்கு போறத ஃபீல் பண்ணினோம். அதே நேரத்துல பிரீத் அவுட் பண்ணக்கொள்ள அந்த மூச்சு காத்து வெளியே வாரத்தை ஃபீல் பண்ணினோம். இது எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை தருவது இல்லையா? சோ அந்த கோபம்ன்ற அந்த ஃபீல் வரக்கொள்ள அந்த எங்களுக்கு அந்த எலாம் அடிக்க கொள்ள வந்து நாங்க என்ன செய்யணும்னா இத செஞ்சு பார்த்தா எங்களுக்கு அந்த செகண்டுக்கு அந்த 90 செகண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா நாங்க எக்ஸாம்ல பாஸ். சரியா? ரைட். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இதே மூச்சை வந்து இன்னொரு மெத்தட்ல செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட கை விரல். சரியா? பாருங்க, நல்லா பாருங்க. இப்படி கைய வச்சுட்டு. சரியா? எப்படி வருகுது? இங்க இருந்து வருகுது. இந்த பாருங்க. பிரீத்திங் மூச்சு என்னது? ரைட். முஃபாஸா வரம் காட்டியும் இதை பார்ப்போம். உங்களோட ஒரு கையெடுத்து 5 விரலையும் நிறுத்தி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ண போறோம் இந்த பாயிண்ட்ல இருந்து. விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ விசிபிளா? ஓ, விசிபிள். ரைட். இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரீத் இன் இங்க வர காட்டி கொண்டு போறோம். பிரீத் பண்ணுவோமா? இப்ப அவுட் பண்ண போறோம். அண்ட் அவுட். திருப்பி மேல போற நேரம் பிரீத் இன். அந்த ஒசக்க பாயிண்ட்ல கொண்டு போயிட்டு நிப்பாட்டி கொஞ்சம் புஷ் பண்ணி திருப்பி அவுட் பண்ணுங்க. திருப்பி பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். எங்களோட 5 விரலையும் வச்சுதான் இந்த வேலையை செஞ்சோம். இதுல ஒரு எங்களோட அந்த 90 செகண்ட்ஸ் போயிட்டு இருக்கும் தானே. வார்னிங் சைன்ஸ் வந்துச்சு, வார்னிங் சிக்னல்ஸ் எங்களுக்கு வந்துச்சு. அவர் நிக்க போற பீக் லெவல் 90 செகண்ட்ஸ் கோபம் என்றால். ஸோ அவரை அவுட் பண்றதுக்காக வேண்டிய ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸை ஹேண்டை வச்சு செய்யறோம். இந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். பிரீத்திங் மேல கொண்டு போயிட்டு கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி அவுட். திருப்பி மேல போற நேரம் பிரீத்திங் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி அவுட். செஞ்சு பார்த்தா அது மிச்சம் இஃபெக்டிவா விளங்கும். ஒரு 2 ஃபிங்கர்ஸுக்கு சரி செஞ்சு பாருங்க. ரைட். உங்களோட கையை வச்சு நீங்களே கொண்டு போங்க. பிரீத்திங், ஹோல்ட்,
பிரீத் அவுட். ரிலாக்ஸா பிரீத் அவுட் பண்ணணும். வாயால உங்களோட மூச்சு போகணும். அந்த கேன்ல ஊதுற மாதிரியே வந்து இமேஜ் பண்ணிக்கோனீங்கன்னா மிச்சம் ரிலாக்ஸா வந்து உங்களுக்கு மூச்சு விடலாம். திருப்பி மேல போற நேரம் பிரீத் இன். ஓகே, செஞ்சவங்க எஸ் அண்ட் ஒரு கமெண்ட். செஞ்சவங்க எஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்களோட ஃபுல் கோஆபரேஷன் இன்னமுமே எங்களை எங்கேஜா வச்சுக்குது. ஓதானே முஃபஸா? 100% சோ எனர்ஜெட்டிக் ஆயிக்குது. அந்த செட் பாக்ஸ் பத்தி எரியுதுன்னு வாங்க தெரியுமா, அது மாதிரி இருக்குது உண்மையிலே. ஒர்க் பண்ணுது. என்கேஜ்டான பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ. ஹாப்பி. அடுத்தது வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க கிரவுண்டிங் டெக்னிக்கை பார்க்க போறோம். கிரவுண்டிங் டெக்னிக் என்னன்னு சொன்னா, இது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ். அப்படின்னா நீங்க ரிலாக்ஸா உங்களை இப்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்களா, ரிலாக்ஸ் பண்ணதோடனே நான் 5 விஷயத்த பார்க்க போறீங்க. அப்படின்னா எங்களுக்கு வந்து 5 சென்ஸ் இருக்குது இல்லையா, இந்த 5 சென்ஸையும் நாங்க ஃபீல் பண்ண போறோம். எப்படின்னு சொன்னா எங்களோட கண்ணால நாங்க 5 திங்ஸ நல்லா முழுமையா பார்க்க போறோம். உதாரணத்துக்கு விடி 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 கண்ணை பெறட்டாம ரிலாக்ஸா 5 திங்ஸ பார்க்க போறோம். சரியா? எப்படித்தின திங்ஸ? 5 திங்ஸ கண்ணால பார்க்க போறீங்க. சரியா? 4 திங்ஸ நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. ஃபீல் பண்ண போறீங்கன்னா உங்களோட கையால தொட்டு பார்க்க போறீங்க. ஏதாவது 4 சாமானங்களை நீங்க என்ன செய்ய போறீங்க? கையால தொட்டு பார்க்க போறீங்க. சரியா? 3 விஷயத்த காதால கேட்க போறீங்க. கண்ணை மூடிட்டு 3 சவுண்ட நீங்க காதால கேட்க போறீங்க. உணர்ந்து உங்களை சுத்தி வர சவுண்ட காதால கேட்க போறீங்க. சரியா? நார்மலாவே நிறைய சவுண்ட் கேட்டிருக்கும். பட் அந்த சவுண்ட் எங்களுக்கு காதுல ஈக்கிதான்னா கேட்காது. நாங்க அதே கண்ணை மூடி இந்த மூச்சை இழுத்து விட்டுட்டு, சரியா, பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா நீங்க காது கொடுத்து கேட்டு பாருங்க. நிறைய சவுண்ட் டிஃபரெண்ட் எங்களுக்கு கேட்கும். அதெல்லாம் இப்பதான் வருகுதுன்னு இல்ல, காது கொடுத்து கேட்கும் போதே அது ஈந்திக்கும். பட் நான் காது கொடுத்து எங்களோட அந்த 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 சென்ஸை வந்து நாங்க யூஸ் பண்றோம் அந்த நேரத்துல. சரியா? அது ஃபீல் பண்ணி எக்ஸப்ட் பண்றோம். அதை 2 விஷயத்த ஸ்மெல் பண்ண போறீங்க. உங்களை சுத்தி வர ஸ்மெல்ங்கிறதுல 2 விஷயத்த ஸ்மெல் பண்ணுங்க ஏதாவது. சரி, அதோட பெர்ஃப்யூமா இருக்கலாம் இல்லையா, இல்லாட்டி லேடிஸ் யூஸ் பண்ற க்ரீம் ஐட்டம்ஸா இருக்கலாம். ஏதோ 2 விஷயத்த ஸ்மெல் பண்ணுங்க. சரியா? ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. சரி, சோ இந்த மாதிரி வேலை செய்யக்குள்ள வந்து அப்படியா? எஸ், அத பாருங்க. யஹ்யா, அவங்க யஹ்யா நேம் நினைக்கிறவங்க சொல்லிக்கிறாங்க. அவங்க டெய்லி வந்து ஃபாலோ பண்றதாம் இந்த சிஸ்டத்தை. அப்ப அது வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே ரிலாக்ஸா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் தருதுன்னு சொல்லிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நாங்க எங்க 5 சென்ஸையும் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்றது தான், அந்த இடத்துல நாங்க அதை ஃபீல் பண்றது தான் வந்து கிரவுண்டிங் டெக்னிக். சரியா? இன்னொரு சின்ன எக்ஸசைஸ் செய்ய போறோம். சரியா? நான் நினைக்கிறேன் எல்லார்கிட்டையும் பேனாவும் தாளும் வைக்க முடியும். நீங்க ஒரு சின்ன டைம் ஒன்று உங்களுக்கு தரோம். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு அழகான பேப்பர் 2 எடுத்து, அப்படின்னா நொறுங்காத கிளியர் ஆகிக்கிற பேப்பர் 2 எடுத்து அழகான 2 ஹார்ட் நீங்க கட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெடியா? எல்லாரும் இந்த ஆக்டிவிட்டி செய்ய ரெடியா? ரெடின்னு சொல்ற ஆட்கள் ரெடின்னு சொல்லுங்க. ரெடின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 1 மினிட்ஸ் டைம் எடுக்கும். பேப்பரும் சிசரும் எடுத்துட்டு வாங்க பாப்போம் குயிக்கா. ரெடி? செய்வோமா ஆக்டிவிட்டி? செய்வோமா? ஓகே, ரைட். எடுங்க பாப்போம் குயிக்கா. சிசர், பேப்பர். சரியா? ஒன் மினிட்ஸ் டைம் தாங்க.
ஓகே டியர்ஸ், சாரி, எடுத்துட்டீங்களா? இப்ப நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கடா, என்ன செய்யுங்க? எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா டண்டு போடுங்க குயிக்கா. சீசரும் பேப்பரும் ரெடிண்டா, டண்டு போடுங்க. குயிக்கா டன் போடுங்க. டன். ஓகே, உமைஸா டன். வேற யார் எடுத்துட்டீங்க? டன். ரிஷ்மா டன். முஷ்கா டன். ரைட். இப்ப என்ன பண்ணுங்கன்னா, நீங்க அதுல அழகான ஹார்ட் 2 வரைஞ்சு வெட்டி எடுங்க பாப்போம். ஓகேயா? 2 ஹார்ட், அழகான 2 ஹார்ட்ட கட் பண்ணி எடுங்க பாப்போம். ஹார்ட்ட வெட்டிட்டீங்களா? ஹார்ட்ட வெட்டினா திருப்பியும் H ஒன்று போடுங்க. நாங்க ஹார்ட்ட கட் பண்ணி எடுத்துட்டோம். 2 ஹார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ரைட், முஷ்கா டன். ஓகே, ஹுமைஸா டன். ரிஷ்மா டன். டன். ரிஷ்தா டன். ரிஸ்மினா டன். ரைட். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கடா, நான் இப்ப என்ன பண்ண போறோம்னா, இப்ப நாங்க சரியான நேரத்துக்கு, சரியா? இல்ல அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா? என்ன மாதிரியான வேர்ட்ஸ்? என்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்? அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி சொல்லி இந்த ஹார்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா நறுக்குங்க. எப்படி? அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்ல போறீங்க. சொல்லுங்க பாப்பா, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரியா? அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. சொல்லி சொல்லி தெரியவில்லை சிஸ்டர். வேர்ட்ஸ் சொல்ல கொள்ளையும் உங்களுடைய ஹார்ட்ட இப்படி கேக்குதா? ரைட். எப்படியான வேர்ட்ஸ் சொல்லுவோம்? என்ன மாதிரி சொல்லுவோம் நாங்க என்ன அடுத்தவங்க? சொன்னீங்கன்னு தெரியல, என்ன சொன்னீங்கன்னு கேட்கல. என்ன சொன்னது கேட்கல. ரைட். உங்கள்ட்ட ஒரு ஹார்ட் இருக்குது இல்லையா? இந்த ஹார்ட்டை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னா, 2 ஹார்ட் சரியா? ஒரு ஹார்ட் சைட்ல வச்சுட்டு ஒரு ஹார்ட் எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நாங்க எங்களுக்கு கோபம் வந்த நேரத்துக்கு எப்படியான வார்த்தை பிரயோகங்களை எங்கட எதிர்த்தரப்பினருக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றது. அது ஹஸ்பண்ட் ஆயிக்கலாம், எங்களோட கிட்ஸ் ஆயிக்கலாம், எங்களோட பேரண்ட்ஸ் ஆயிக்கலாம், யாரா இருந்தாலும் சில வேர்ட்ஸ் நாங்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி வேர்ட்ஸ் சொல்லி சொல்லி இந்த ஹார்ட் அப்படியே நொறுக்குங்கன்னு சொல்றோம். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி சொல்லி, சரியா? எப்படி? என்ன மாதிரியான வேர்ட்ஸ் சொல்லுவோம்? நீங்க எப்பவுமே எனக்கு இப்படிதான் இல்ல ஷிஃபானி சப்போர்ட் கத்தவானம், நானும் இருக்கிறேன். கத்தவானம். கத்தவானம், வாய் மூடுங்க. ம். நான் சொல்றத கேளுங்க. எப்பயுமே இப்படித்தான். போடுங்க. சொல்றது ஒன்றுமே கேக்குற இல்ல. எப்பவுமே இப்படிதான். கேக்குற இல்ல. உங்களால என் லைஃப் போச்சு, நீங்க எனக்கு பார்ட்னரா வராமையே இருந்துச்சு இல்லையா? ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறது என்ன கிடைச்சிச்சு? இல்லையா? ஏன்
ஆஹ் அந்த மாதிரி சரியா. இப்ப எல்லா வேர்ட்ஸையும் சொல்லி நொறுக்கிட்டீங்களா? ரைட், 90 செகண்ட்ல நொறுக்கியாச்சு. இப்பதான் ரியல் ஆகுது. அடி பேசிட்டேனே, பேசாம 90 கேளுச்சு. செகண்ட் முடிஞ்சு. 9 செகண்ட் முடிஞ்சு ஃபீல் ஆகுது. சாரி சாரி சாரி, புள்ளைகிட்டையும் சரி ஹஸ்பண்ட் சரி சாரி. இப்ப அந்த சொரிய சொல்லி சொல்லி இதை விரிங்க பாப்போம். சாரி சொல்லி சொல்லி விரிங்க. சாரி சாரி, ஆஹ் நான் அது சொன்னதுக்கு இல்ல. சாரி, நான் இதை சொல்லாம இருக்கேன். சாரி, நான் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி, எங்க நிறைய சொல்லிட்டேன். சாரி. எவ்வளோ எவ்வளோ அவங்கள்ட்ட கெஞ்சி நாங்க அதுக்கு போறோம். கொஞ்சியோ கெஞ்சியோ என்னவாலும் செஞ்சு இப்ப ஹார்ட்டை விரிச்சிட்டோம். சரியா? விரிச்சிட்டோமா? விரிச்சு பாக்குறீங்களா உங்களோட ஹார்ட்டை? ரைட். இப்ப இந்த ஹார்ட் நேரத்தோட உள்ள மாதிரி ஆயிக்குது. எங்க ரெண்டு ஹார்ட்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. வித்தியாசம் விளங்குதா? உங்களோட கையில நீக்குது தானே, என்ன செஞ்சுப்பீங்க தானே ஆக்டிவிட்டிய. வித்தியாசம் விளங்குதா உங்களுக்கு? ஹார்ட் இந்த லெவலுக்கு கொண்டு வர ஏழுமாய்க்குதா இந்த ஹார்ட்? ஏலா இல்லையா? அயன் பண்ணினா கூட இல்ல. கஷ்டம். ஏன் பண்ணா கூட இயலாது. இந்த லெவலுக்கு வராது. அந்த நொறுக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க மடிப்புகளா இருந்து கொண்டுதான் நிற்கும். சோ ஒருத்தரை ஹர்ட் பண்றதுக்கு நாங்க எங்களோட கோபத்தை வந்து அப்படியே வெளிப்படுத்துறது ஈஸி. பட் அதுக்கப்புறம் நாங்க அதை இல்லாமக்கிறதுக்கு எவ்வளவு நல்ல வேர்ட்ஸ் சொன்னாலும், எவ்வளவு கெஞ்சினாலும், எவ்வளவு கொஞ்சினாலும் இந்த மாதிரி தான் ஹார்ட் இருக்கும். சோ சேம். சரியா? சோ இப்ப உங்களுக்கு இதுல இருந்து என்ன விளங்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். எப்படி? ஹர்ட் பண்றது லேசி, ஆனா அதுக்கப்புறம் சரி செய்யறது கஷ்டம். அப்படித்தானே? ஓவா இல்லையா? இது எங்களுக்கு மட்டும் இல்ல, கிட்ஸுக்குமே பொருந்தும். நாங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து கிட்ஸுக்கு சில விஷயங்களை நாங்க வாயால சொல்லி புரிய வைக்க இயலாதப்போ வந்து புயல் வந்து சிப்லிங்ஸ் கிட்ட சண்டை போட்டுக் கொள்வாங்க. we have to control our anger. Yes, Yes. control, manage. உமைசா, control இல்ல manage. கண்ட்ரோல் இல்ல, மேனேஜ். கண்ட்ரோல் பண்ணினா சோடா போட்டில் ஆவிடுவீங்க, கேஸ் வெடிச்சிரும். we have to manage our anger. சரியா? கட்டாயம் மேனேஜ் பண்ணணும். மேனேஜ் பண்றதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இன்னும் டெக்னிக் ஒன்றும் இல்லையா? உங்களுக்கு அப்படி கூம் வருதா? பேசாம ரூமுக்கு போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணி பிலோ எடுத்து நல்லா குத்துங்க. பிலோக்கு குத்து 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 குத்துன்னு பிலோக்கு குத்துங்க. அப்படி இல்லையா, வாய் அப்படி மூட்டு நல்லா கத்துங்க. ஆண்டு கத்துங்க பிலோல வச்சு. பார்த்து அடுத்து விட்டு ஆட்களை ஓடி வந்துடாம. சரியா? அப்படி கத்துங்க. சவுண்ட் வெளியே கேட்காத மாதிரி. அந்த எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை நீங்க எப்படியாலும் அவுட் பண்ணணும். அது அவுட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஓகே, இல்ல அதுக்கு பிறகு அது மேனேஜ் ஆகிரும். அந்த 90 செகண்ட் தான் அந்த பீக் டைம். நீங்க எப்படியாலும் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க. திருப்பி திருப்பி சொல்றேனே, நீங்க எக்ஸாம்ல பாஸ். எஸ்ஸா இல்லையா? எக்ஸாம்ல பாஸ் பண்ண எல்லாரும் ரெடியா? என்ன சொல்றீங்க? ஹார்ட்டை பாத்தீங்களா? ரெண்டு ஹார்ட்டையும் கொஞ்சம் அப்படியே கிட்ட கிட்ட வச்சு பாத்துக்கோங்க. சரியா? எப்படி இந்த ஹார்ட் சில நேரம் ஹஸ்பண்டோட தான் ஐக்கேனும், சில நேரம் கிட்ஸோட ஐக்கேனும். நிறைய பேர் ஹஸ்பண்ட் சொல்லுங்கிற வருத்தம் இருக்கு இல்லையா ஷிபானி? கட்டாயம் கட்டாயம், ஒரே இடம் அது தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அவங்களுக்கு விளங்கும். வைஃப்ட ஹார்ட் ஐ கேளு இல்லையா? வைஃப்மே நிறைய, வைஃபுக்குமே நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ண ஒண்ணுமே தெரியும். நீ இப்படி வேலை தான் எப்பவுமே செய்வே, செஞ்சாலே இப்படி வேலை தான். சும்மா தானே இருக்கிறீங்க, எதை செஞ்சு வைக்கலவா? இது மாதிரி சும்மா வேர்ட்ஸ். தானே இருக்கிறீங்க, அந்த வேர்ட் போதும். எஸ். சோ கட்டாயம் வந்து நாங்க ஒரு வார்த்தைய விடுறதுக்கு முந்தி கொஞ்சம் நிதானம் இருந்தா நிச்சயம் நல்லா. சோ கிட்டத்தட்ட 1.5 hour எங்களோட நீங்க இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. இந்த 1.5 hour சொல்றது வந்து உண்மையிலேயே எவ்வளவு பொக்கிஷமான டைம் எங்களுக்கு தெரியும். சரியா? அது கன்ஃபார்ம் வைஃபோட ஹார்ட் தான். பிஞ்ச மனசு வந்து போச்சு. எஸ் அதுதான். சோ நீங்க உண்மையிலே இந்த 1.5 hour சொல்றது, அதுவும் 7:30 to 9:30 இந்த டைம் வந்து சரியான ஒரு ஸ்ட்ரகிள் ஆன டைம். அந்த டைம்லயும் நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும்னு வந்திருக்கிறீங்க. நான் நினைக்கிறோம் எங்களால ஏழ்ந்த விஷயத்த நாங்க 2 பேரும் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நிச்சயமா இறைவனோட நாட்டத்தோட நீங்க எதை நாடி வந்தீங்களோ, என்ன உங்களுக்கு எடுத்துட்டு போகணும், என்ன சேஞ்சஸ் உங்களுக்கு வரணும்னு நீங்க எதிர்பார்த்து வந்தீங்களோ, நிச்சயமா இறைவன் வந்து அந்த நாட்டத்தை உங்களுக்கு நிறைவேற்றுவார் அப்படின்ட்டு நாங்க துவா பிரார்த்தனை செஞ்சு கொள்றோம். சோ இப்ப உங்களுக்கு வெல்யூபிள் டைமுக்கு மிச்சம் 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 தேங்க்ஸ். இவ்வளவு நேரம் பொறுமையா எங்கேஜா இருந்து எங்களோட டிராவல் பண்ணி நாங்க சொல்ற விஷயத்துல அந்த மாதிரி செஞ்சு எடுத்து சப்போர்ட் பண்ணினதுக்கு. இந்த செஷன் வந்து உண்மையில இவ்வளவு தூரம் போறதுக்கு காரணம்
இதுல இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் 100%. நீங்க இல்லன்னு சொன்னா நாங்க இதுல எதை செஞ்சுமே வேலை இல்லை. ஸோ இன்றைக்கு ஷேர் பண்ணின விஷயத்துல உங்களுக்கு புரோசனமான விஷயங்கள் முஃபால் சொன்ன மாதிரி என்ன நோக்கத்துக்காக வேண்டி இதுல இணைஞ்சீங்களோ அதை நீங்க அடைஞ்சு கொள்ளணும்னு சொல்லி நாங்களும் மனசார பிரார்த்தனை செஞ்சு கொள்றோம். இப்போ உங்களோட வெரிவல் ஃபீட்பேக் எந்த விஷயங்களை எடுத்துட்டு போறீங்க அப்படின்றத வந்து நீங்க மைண்ட் கோட் பண்ணி சொல்றதா சொல்லிடும். அப்படி இல்லைன்னு சொன்னா செக் பாக்ஸ்லயும் சொல்லிடும். உங்களோட ஃபீட்பேக் என்ன மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு போறீங்க, கீ டேக்அவே என்ன அவங்களோட அப்படின்றது. அதுல இந்த செஷனை பத்தின உங்களோட ஃபீட்பேக். வெல்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஹுமைஸா. உண்மையிலே மாஷா அல்லாஹ் ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் பெரிய ஒரு கூலியை தரணும். ஜஸாக்கல்லா ஹைர். உண்மைக்கு என் சிஸ்டர் டைம் 1.5 hour சென்ன பிறகு தான் இவ்வளோ டைம் போயிட்டு தாண்டு டைமை பார்த்தேன். உண்மையில சந்தோஷம். மிச்ச நாளா இப்படி கோவங்கள் வரக்குள்ள வந்த பிறகு தானே அதை பற்றி யோசிக்கிறேன். கோவம் வந்துடுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது பிறகு தானே, அந்த கோவம் 90 minutes இறங்கின பிறகு தானே பார்த்தோம்னா யோசிக்கிற இதுக்கு ஒரு மாற்றீடு வேணும் அப்படின்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு ஒரு வழியா அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த மாதிரி இந்த செஷன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பரக்கத் செய்யட்டும். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. என்ன மாதிரி Any others? சாஜித் சிஸ்டர். எஸ், கண்டிப்பா இதை நான் சொல்லணும். உண்மையாவே யாராச்சும் இன்னும் ஃபீட்பேக் சொல்ல இருக்கிறீங்களா? கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸ், உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு கண்டிப்பா வேணும். யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ஓகே. உண்மையாவே எங்களோட 35 மாஸ்டர் ட்ரெயினர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லைன்னு சொல்லி அவ்வளவு அழகான ஒரு விஷயம், ஒரு கன்செப்டை இவ்வளவு அழகா கொண்டு போயிடலுமா அப்படின்னு சொல்லி உண்மையா நான் ஒரு மாதிரி வியந்துட்டேன். கட்டாயமா ஒரு அவ்வளவு அழகான மஃபாதா சிஸ்டர், சீரியஸ்லி மஃபாதா சிஸ்டர், ஷிஃபானி சிஸ்டர் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பிராக்டிக்கலா சில விஷயங்களை நீங்க எங்களுக்கு சொல்லி தாரீங்க. உண்மையான விஷயம், அந்த கோபத்துல இருக்கிறது, அந்த கோபம்னா என்ன, அது எப்படி வருது, ஏன் வருது, எங்களோட உடம்புல என்னத்த மாற்றத்தை ஏற்படுத்துது, அதை நாங்க எப்படி மேனேஜ் பண்றோம், இப்படி அழகான விஷயங்களை அந்த ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு அழகான ஒரு கன்செப்டோட நீங்க ஒரு விஷயத்தை எங்களுக்கு கொண்டு வாரீங்கன்றது எங்களுக்கு தெரியவே இல்லை. உண்மையாவே ஒரு கோபம் வந்து எப்படி இருக்கும், எங்களுக்குள்ள ஒரு பதட்டம் எப்படி வருது என்றத வந்து ஒரு சின்ன ஒரு டெமோண்டு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டுனீங்க. ஸோ அது எங்களுக்கு ஸ்டார்டிங் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்தாலுமே ஆஃப்டர் நீங்க அதை வந்து எங்களுக்கு தெளிவுபடுத்தினீங்க என்ன மாதிரின்னு சொல்லி அவ்வளவு அழகா ஒவ்வொரு விஷயங்களையும் ஷிஃபானி சிஸ்டரா இருக்கட்டும், ஃபாதர் சிஸ்டரா இருக்கட்டும், அவ்வளவு அந்த எனக்கு உண்மையா அதுல ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று நீங்க சொல்லியிருந்தீங்க. கோபம் வந்து எங்கிட்ட சுய அன்பை வெளிப்படுத்துறே அப்படின்னு சொல்லி அது உண்மையாவே நீங்க ஸ்டார்ட் பண்ணின மாதிரி அது அந்த உன்னதமான ஒரு உண்மை ஒன்று தான். அழகான அந்த விஷயம் என்னன்னா உண்மைதான். நான் அதுக்கு பிறகு அது சத்தியமா நான் அதை யோசிச்சேன். எங்களுக்கு ஒருத்தர் ஹெர்ட் பண்றாங்க, எங்களுக்கு ஒரு வழியை கொடுக்கறதுக்கு நாங்க தான் எங்களுக்காக வேண்டி பேசணும் என்றதுக்காக வேண்டி அதை காட்டக்கூடிய அந்த ஆள் மனசுல இருந்து வரக்கூடிய உணர்வு தான் கோபம். என்ன அது அவ்வளவு அழகா எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தீங்க. அதே மாதிரி ஷிஃபானி சிஸ்டரும் அது எவ்வளவு என்னென்ன விஷயங்கள் எங்களுக்கு அந்த எங்களோட உடம்பு கோபத்தின் மூலமா எங்களோட உடம்புல என்னென்ன விஷயங்கள் வெளிப்படுது, பிசிக்கலா இருக்கட்டும், பிஹேவியர்ல என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படின்னு சொல்லி. ஏன் கோபம் வருது எங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு ஏன் கோபம் வருது, அந்த கோபத்தை நாங்க வந்து என்னென்ன விஷயங்களால கோபம் வருது, அது நீங்க எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எடுத்தீங்க. ஏன் கோபம் வருது, சில நேரம் கோபம் வருது, எனக்கு நிறைய கோபம் வருது, எனக்கு இன்னும் கோபம் வருது, ஏன் எனக்கு கோபம் வருது, இப்படி எல்லாம் இருக்கி. பட் நாங்க அதுக்குரிய சரியான இதுக்குத்தான் எனக்கு கோபம் வருது என்ற உண்மையான விஷயத்த நாங்க அறியற இல்ல. இன்னைக்கு எங்களுக்கு அதை சொல்லி தந்தீங்க, அழகா சொல்லி தந்தீங்க. இப்படியான விஷயங்கள் ஒரு 8 படி இது விஷயம் இருக்கி, இதுல ஒரு விஷயம் தான் எங்களுக்கு கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி அந்த கோபத்தை நாங்க எப்படி கண்ட்ரோல் பண்றேன், எப்படி மேனேஜ் பண்றேன். கோபம் கண்ட்ரோல் பண்றது இல்ல, அதை எப்படி மேனேஜ் பண்றது. கோபம் அதிகப்படியா காட்டவும் கூடாது, அதே மாதிரி கோபத்தை அடக்கி வைக்கவும் கூடாது, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியும்
எப்படி கோபத்தை நாங்க வந்து இது மேனேஜ் பண்றேன். அந்த ஒரு 90 செகண்ட்ஸ் தான் எங்களோட கோபம். 90 செகண்ட்ஸ்ல வந்து அதுக்கு பிறகு அந்த அந்த ரூல் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள எங்களுக்கு அழகான முறையில ஒரு பிராக்டிக்கலா ஒரு ரியாலிட்டியா நிறைய விஷயம் சொல்லி தந்தீங்க. உங்களோட எக்ஸ்பிரஷன் நீங்க சொல்லி தர விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரி இமேஜ் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையான விஷயம். நாங்க ஒவ்வொரு லேடிஸும் இப்ப இங்க இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் அவ்வளவு பேருக்கும் அந்த ஒரு இமோஷன்ஸ் ஒரு கோபம்ன்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. நாங்க அதை எப்படி நாங்க மேனேஜ் பண்றது, அதுல என்ன மாதிரி சில டெக்னிக் கிரவுண்டிங் டெக்னிக்ஸா இருக்கட்டும், நாங்க அந்த பிரீத்திங் டெக்னிக்ஸ், வாவ் உண்மையாவே அந்த ஹார்ட் உண்மையா எனக்கு ஒரு மாதிரி மனசுல ஒரு மாதிரி அவ்வளவு ரிலாக்ஸாவும் இருக்கு. அவ்வளவு அழகான ஒரு கொஞ்ச நேரத்துல இவ்வளவு டெக்னிக்ஸ் எங்களுக்கு சொல்லி கொடுக்கலுமா அப்படின்னு சொல்லி நான் உண்மையா வியந்து பார்த்தேன். அந்த ஹார்ட் அந்த டெக்னிக்ல நிறைய விஷயம் நான் படிச்சேன். உண்மையாவே அது எங்களுக்கு எல்லாருக்குமே இங்க இருக்கிற பார்ட்டிசிபென்ட் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது எங்களுக்குள்ள ஒரு இம்பாக்ட் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். நிறைய விஷயம் நாங்க லேர்ன் பண்ணியிருக்கோம். நாங்க எப்படி கோபத்தை மேனேஜ் பண்ணி எங்களோட உறவுகளை நாங்க எப்படி அழகா டெவலப் பண்றது, அதை கட்டி எழுப்புறது, அந்த உறவுகளை பலமா கொண்டு வர்றது, அப்படியான விஷயங்களை நீங்க எங்களுக்கு சொல்லி தந்தீங்க. ஜிசாக்கலாயின் சிஸ்டர்ஸ். ஜிசாக்கல்லா ஹைர் சாஜிதா. செஷன் அப்படியே சம்மரைஸ் பண்ணி சொல்லிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, அல்ஹம்துலில்லாஹ், இறைவனுக்கு புகழ் அளித்தோம். எஸ் சிஸ்டர்ஸ், உண்மையாவே அவ்வளவு அழகா கொண்டு போனீங்க. உண்மையா அந்த மனசை நெருடுற சில விஷயங்கள் இருக்கு. அதை நாங்க உண்மையா சொல்லணும். நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நான் நினைக்கிறேன் நீங்க எதிர்பார்த்து வந்ததெல்லாம் எங்களோட மூலமா சந்திப்பானு. சத்தியமா சொல்றேன், நான் இங்க இருக்கிற எல்லாரும் சார்பாவும் நான் ஒரு இதுல மட்டுமே சொல்லி சொல்லல. நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நாங்க எதிர்பார்த்து வந்ததை தாண்டி நீங்க நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லி தந்தீங்க. சத்தியமா அவ்வளவு அழகா சொல்லி தந்தீங்க. ஜிசாக்கல்லா ஹைரன் சிஸ்டர்ஸ். ஓகே, இன்றைக்கு இந்த செஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பங்கு பற்றி எங்களுக்கு ஆதரவு வழங்கின அனைவருக்கும் எங்களோட ஸ்மார்ட் மைண்ட்ஸ் கல்வியகத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு நல்ல தலைப்புடன் இன்னும் ஒரு அமர்வில் உங்களுடன் இணையும் வரை விடை பெற்றுக் கொள்ளும் நான் சாஜிதா இர்ஃபான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.